பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். முகதரிசனம் 1க்கு நீங்கள் கொடுத்த பேராதரவுக்காக கர்த்தருக்குள் உங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேகருக்கு அதை நீங்கள் பகிர்ந்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த முகதரிசனம் பார்ட் 2 ஆடியன்ஸ் வித் ரூலர் சீசன் 2க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் எங்களிடம் கொண்டு வந்திருக்கிற ஒரு தேவ மனிதர், ஒரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பாடல்களை எழுதுகிற ஒரு தேவ மனிதர், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு பல தேசங்களிலே ஆண்டவராலே வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒருவரைத்தான் இன்று நாம் நேர்காணலில் சந்திக்க இருக்கிறோம். அவர் யாருன்னு பார்க்கணுமா? இந்த கிளிப்பிங்கை பாருங்க. என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காத்த வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன். கிறிஸ்துவின் அன்பையே அல்லாஹ். எஸ், பிரதர் சாலமன் ராபர்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. மிக பிரபலமான ஒரு தேவ மனிதர். கர்த்தர் ஒரு பெரிய ஒரு 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 டிவைன் இன்டர்வென்ஷன்னு சொல்லலாம் அவருடைய இந்த நேர்காணல். நம்ம இப்போது நேராக அவரை வரவேற்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் அவர்களை வரவேற்க தயாராகிருங்கள். போவோமா? தேங்க்யூ. நல்லது செய்யும் பொழுது நம்மளை கடுப்பேற்றுவான், நம்மளை பற்றியே போட்டு கொடுப்பான். 2 விஷயம் பாஸ். சில ஊழியக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, அடிமைப்படுத்திடுறாங்க. அதுவும் தப்பு. ஆவிதுக்கு தாளந்து இருந்துச்சு, பட் அது அவனோட கோலிங் இல்லை, அது அவனுடைய தாளந்து. பட் அவனுடைய அழைப்பு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருப்பது. ஆஹா, அந்த காலத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதே பெரிய கஷ்டம். அந்த போடுற கடிதம் என்னைக்கு போய் சேருதோ தெரியல. எந்திரிச்சா பாட்டு, படுத்தா பாட்டு, சாப்பிட்டா பாட்டு. நீங்கள் பாதாளத்தில் கீபோர்டு வாசிக்க வாங்கினாலும் போயிடுவேன். அந்த மாதிரி அது இச்சை எனக்கு வராமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டான். இதோட பின்னணி தெரியாமல் நீ பேசிட்டேன் பாரு. யாவி யாவி சோக்க பாவேலா, ஜீசஸ் என்னை கூப்பிடுறாரு, நான் போக போகிறேன் அப்படின்னு. யோசேப்புக்கு ஒரு ப்ராசஸ் வச்சாரு, தாவீதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறாரு. பிரைஸ் லார்ட் பிரதர் சாலமன் ராபர்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்களுடைய அந்த கூடாரத்துக்கு வந்தது, இந்த பாட்காஸ்ட் ஸ்டுடியோவுக்கு வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நன்றி என்னை அழைத்ததற்கு. தேவன் அனுகிரகம் பண்ணினார். முதல்ல எங்களுடைய ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் கர்த்தர் அதை பிரபல்யப்படுத்தினார். அடுத்து நாங்கள் கர்த்தரே நேர்வழியாக அழைச்சிட்டு வந்தது தான் பிரதர் சாலமன் ராபர்ட். இது ஒரு அறிமுக சாட்சி ஒன்று சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது பார்க்குறவங்களுக்கும் அது கொஞ்சம் புதுசாக இருக்கு. நான் பிரதர் எப்படி என்னோட கனெக்ட் ஆனீங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அறிமுக உரையோட ஒரு சின்ன சாட்சியை சொல்லணும்னு. அதாவது சூன் ஆஃப்டர் மை ஆர்டினேஷன், மினிஸ்ட்ரி ஆர்டினேஷன், ஜான் பிரபாகர் அவர் தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அவர் தான் இந்த டெலிவரன்ஸ் முடிஞ்ச உடனே எனக்கு அந்த ஆர்டினேஷன் முடிச்சுட்டு எங்களுடைய ஃபஸ்ட்டு மிஷன் ட்ரிப்பு ஸ்ரீலங்கா. இட் வாஸ் 2022. ஸோ அந்த 2022 நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்தோம். அண்ட் அது ஒரு ப்ராஃபட்டிக்கல் ஒரு மிஷன் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பிரபாகரன் சொன்னார். எங்களுக்கு அதை பற்றின எந்த ஐடியாவுமே இல்லை. எங்களுக்கு ஸ்ரீலங்கா எங்கன்னு, எங்களுக்கு எப்படி போகிறது, நமக்கு என்ன எல்லாமே அவர் பண்ணி அங்கே ஒரு மிஷனரி வீட்டில் தான் எங்களுக்கு 1 month அக்காமடேஷன் கொடுத்து 1 month வி ஸ்டேட் ஓவர் தேர். அப்போது அங்கே தங்கியிருந்த அந்த மிஷனரி வீட்டோடைய அவங்களுடைய சர்ச்சில் தான் பிரசங்கம் பண்ணுறப்போ, பிரசங்கம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில்
ஒரு சகோதரி வந்தாங்க, வந்து பார்த்துட்டு பிரதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாட்சி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. விக்டோரியா என் பேர், என்னுடைய தம்பி தான் பிரதர் சாலமன் ராபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறப்போ உடனே சொல்கிறாங்க மலைகள் விலகி போனாலும் ஆஹாஹாஹா அடாடாடாடாடா சாம்பி. ஏன்னா சாம்பியோட சர்ச் தானே, எவர் சின்ஸ் 2008 நான் ரட்சிக்கப்பட்டது வந்து அப் டு 2016 வரைக்கும் வேறு. ஆஃப்டர் மேரேஜ் நான் அங்கே தான் இருந்தேன். அவர் தான் எங்களுக்கு மேரேஜ் சாலம்னைஸ் பண்ணது. ஸோ ஒவ்வொரு முறையும் அவர் வந்து ஒரு பாடலை வந்து என்னுடைய நண்பர் திரு சாலமன் ராபர்ட் அவர்கள் எழுதின பாடல்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடுறப்பெல்லாம் சர்ச்சே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருப்பு கொள்ளாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாடல்கள் அப்படியே இந்த பட்டி தொட்டியும்ல, கிறிஸ்துவ பட்டி தொட்டிகளுக்குள்ளே பயங்கர பிரபலமாச்சு. அதை பிரபலப்படுத்தினது பாஸ்டர் சாம்பியன் தான் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். மிக ஏன்னா அதை வந்து அவர் பாடின மாதிரி அவர் அந்த மாடுலேஷனில் யாரும் பாடியிருக்க முடியாது. எஸ், எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்குறப்போ அப்போது தான் நான் உங்களை கிராஸ் பண்ணி அப்புறம் அந்த சகோதரி அங்கே இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தோம். நானும் என் மனைவி வந்து உங்கள் வீட்டுக்கு வரப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க. ஆமாம். அப்போது ஒரு வீடியோ காலில் நீங்கள் வர்றீங்க, உங்கள் பக்கத்தில் வந்து பிரதர் ஆல்பர்ட் சாலமன் இருக்கார், 2 பேரும் கம்போசிங்கில் இருக்கீங்க. 2 பேரு கூடயும் பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் வீட்டில் சகோதரியும் பிள்ளைகளோடையும் இருந்து ஜெபம் பண்ணிட்டு வரக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ரொம்ப நன்றி பிரதர், நான் அந்த மறக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் வந்து இங்கே நிறைய காரியங்கள் அதாவது நாங்கள் இப்போது ஸ்ரீலங்காவில் வந்தது ஒரு நெருக்கமான சூழ்நிலை. எனக்கு பார்த்திங்கன்னா என்னால் தனிப்பட்ட விஷயத்தில் நான் கடந்து போய் கொண்டு இருக்கிற ஒரு பயங்கரமான 4 பக்கம் என்னுடைய இணைச்சன பந்துக்களால் எனக்கு வந்த நெருக்கடி நிமித்தம் அந்த ஊழியத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது. அந்த ஊழியம் அதுக்கப்புறம் வேறு ஃபேஸட்டில் ஆண்டவர் அழைச்சிட்டு போனார். அதுக்கப்புறம் இந்த பாட்காஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு நான் வர்றப்போ ஃபஸ்ட்டு அந்த வனாந்தரத்தின் சத்தம், அதாவது ஜூன் 30 2025 தான் இந்த பாட்காஸ்ட் நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம். ஜஸ்ட் 8 months இருக்கும், 8 மாதம் நினைக்கிறேன். அப்போது வனாந்தரத்தின் சத்தம்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஆரம்பிக்கிறப்போ எங்களுக்கு மியூசிக் வேணுமே. எனக்கு மியூசிக் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒன்றும் தெரியாது கிறிஸ்தவ வட்டாரத்தில். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் சகோதரி ஆனி சாலமன் அவர்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள், அவங்களும் ஸ்ரீலங்கா, அந்த சகோதரிக்கிட்ட நான் கேட்டப்போ ஐயோ சச் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அந்த உடனே ஷி நெவர் டேக் அ டைம் டு சே எஸ், உடனே இம்மிடியேட்டாக பண்ணி ஐ திங்க் பிட்வீன் 2 மணி ஒரு நாள் நைட்டு 2:45 அவரும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பிரதர் அகஸ்டின் சாலமன் 2 பேரும் சேர்ந்து நைட்டு ரெக்கார்டிங் பண்ணி எனக்கு அதை அனுப்புகிறாங்க. எனக்கு 2:15 இருக்குது, என்ன சிஸ்டர் தூங்கலையா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப வெரி மச் இன்டெப்டட் டு தட். ஸோ அந்த கிரெடிட்ஸ் வந்தது. அப்புறம் தான் இந்த ஃபேஸட்டுக்குள்ளே நாங்கள் போகணும். அடுத்து முகதரிசனம்னு பண்ணுறப்போ நாங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில ஊழியக்காரங்களை காண்டாக்ட் பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு இதில் சரியான ஒரு இது கிடையாது. நானும் அவங்கள ஒன்றும் வருத்தப்படுத்தலை, ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வேலைகள் இருக்கும், நம்ம யாரையும் தனிப்பட்ட விஷயத்தில் எடுத்துக்கக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே எப்போவுமே எனக்கு நீங்கள் ஒரு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று கொடுப்பீங்க, ஏன் யாரை என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறப்போ டக்குன்னு ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ நோட் வருது உங்ககிட்ட இருந்து. ஆன் பண்ணுறேன், கிறிஸ்து எனக்காய் பாடுங்க ஃபாதர். கிறிஸ்து எனக்காகவே ஆஹா மரிப்பதற்காய் வந்தார். ஆமென். அந்த பாட்டை கேட்டேன், உடனே ஆவியானவர் சொன்னார், திஸ் இஸ் த பர்சன் ஐ ஹவ் அலாட்டட் யூ அப்படின்னு. அண்ட் ஐ லெஃப்ட் இட். அண்ட் அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். அவ்வளவு பிஸி ஸ்கெடியூல், கிட்டத்தட்ட என்னையோட நீங்கள் வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து ஒரு மாதம் ஆகுது. நான் இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு சபையில் பேசிகிட்டு இருக்கீங்க. நைட்டு கால் பண்ணேன், அப்புறம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நானும் விட்டுட்டேன். சரி, இவரை பிஸியாக இருப்பார், இவரை இன்னுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள் பிஸி ஸ்கெடியூலை பார்த்து நானே விட்டுட்டேன். பட் யூ
பை கிரேஷியஸ்லி காட் ஹஸ் allowed to கால் மீ. நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக, பிரதர் நீங்கள் நேற்று ஃபோன் பண்ணீங்க எடுக்க முடியலன்னு சொல்லிட்டோன்னா உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விளக்குறேன். என்ன மாதிரி மியூசிக் வேணும், நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நான் பிஸியாக இருக்கேன் பிரதர் என்னால் பண்ண முடியாது அதெல்லாம் சொல்லாமல், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் நான் சும்மா இல்லாமல் ஜாலியாக ஒரு பைலா போடுங்க அப்படின்ற. ஆனால் ஐ எம் ஸோ இன்டெப்டட் டு யூ அண்ட் பிரதர் விஜய் ஆர் இளங்கோவன். ஓ ஃபென்டாஸ்டிக், ஃபினாமினல் பீப்புள் யூ ஆர். மறக்கவே முடியாது அவங்க 2 பேருடைய கான்ட்ரிபியூஷனும். அவர் யூஆர் அ லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் சிங்கர் அண்ட் ஈஸ் அ ப்ரொடியூசர் ஆமாம் இல்லை? ரொம்ப அருமையான அந்த தீம் சாங்கை உடனே எடுத்துக்க சொல்லி கிரேஷியஸாக நீங்கள் 2 பேர் எனக்கு அப்ரூவ் பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன். ஐ ஆம் ஸோ இன்டெப்டட் டு யூ. ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ இப்போது வந்து என்னோட நேர்காணல் ஆரம்பிக்க போகுது. உங்களை பற்றின எனக்கு ஓரளவு நான் சில இடத்துல பார்த்தேன். பட் எனக்கு உங்கள் வாயால் சில காரியங்கள் கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. கேளுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நீங்கள் ஏன்னா ஒரு ஆர்வனை போல் அழைக்கப்படாவிட்டால் ஒருவரும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறது இல்லைன்னு எபிரேயர் 5:4 சொல்லுது. சும்மா வந்துட முடியாது. எப்படி உங்களுடைய பிறப்பு, எங்கே உங்களுடைய பூர்வீகம் என்ன, உங்கள் தாய் தகப்பன்? என்னுடைய தாய் தகப்பன் நல்ல கர்த்தருக்கு பயந்த நல்ல பெற்றோர், எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள். அதாவது கிறிஸ்துவின் அன்பை வந்து அவங்க வாழ்க்கையில் அநேகர் பார்த்துருக்காங்க. அவங்கள பார்த்தாலே அந்த ஜீசஸுடைய அன்பு என்னங்கிறத ஜனங்களால் உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெற்றோருக்கு தான் கர்த்தர் என்னை பிறக்க வைத்தார். நான் நினைக்கிறேன் 83ஆம் ஆண்டு இலங்கையிலே நடந்த ஒரு பெரிய ஒரு கலவரத்தினாலே என்னுடைய அப்பாவுடைய தொழிலெல்லாம் அவங்களுடைய அந்த ஒர்க் பெர்மிட் எல்லாம் கேன்சல் ஆகி, அப்பா என்ன தொழில் செஞ்சு? அப்பா வந்து ஆஃப் கிளாக். ஓகே. அப்புறம் அவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தனியாக ஒரு ரோபோட் ஏஜென்சிஸ்னு ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. ஓகே. அவங்க அதில் வந்து இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இது என்னது, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பட்டை இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுடைய அந்த லைசன்ஸ் கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து சில பேர் கீழே வேலை செய்ய வேண்டியதாயிடுச்சு. அவங்களுக்கு 5 பிள்ளைகள், நான் 5வது. அந்த 83ஆம் ஆண்டுக்கு அப்புறம் மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, பொருளாதாரத்திலே மிகவும் ஒரு வீழ்ச்சிக்கு போய் சில சமயங்களில் என்ன சொல்கிறது, அந்த பீஃபோ சிக்கனோ அப்படி சாப்பிடணுமா இருந்தால் கிறிஸ்மஸ் வரையும் நாங்கள் வெயிட் பண்ணணும். அப்படி ஒரு காலகட்டம் எங்களுக்கு உண்டாயிடுச்சு. ஆனால் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையும் அந்த காலத்துலேருந்து பெற்றோர் கர்த்தரை தேடுறதுலேயும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற அந்த மனமகிழ்ச்சி அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. எங்களையும் வந்து என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுலையும் அந்த காரியத்தில் அவங்க எப்பயும் முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அப்பொழுது நாங்கள் நான் பேட் வாசிப்பேன். எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும் பொழுது நான் ஆக்டோபேட் வாசிப்பேன். அப்போ ஒரு 15-16 வயசில் இலங்கைக்கு வருகிற நிறையா இங்கேருந்து வர ஊழியக்காரங்களுக்கு நான் பேட் வாசிக்க போவேன். அப்போ தான் உங்களை மென்டர் பண்ணுற பிரதர் ப்ராஃபட் ஜான் பிரபாகரன் அண்ணன் அப்போ அவங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்தாங்க. அப்போ எங்களுடைய வீடு ஒரு குடிசையாக இருந்துச்சு. மண் தரை, கூரை வந்து ஓலையில் கூரை, மண் தரையில் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னுடைய மூத்தாக்கா கையில் வந்து 2000 ருபீஸ் 2000 ஆமாம் காசு கொடுக்குறாங்க, ஒரு ஃபேன் வாங்குங்கன்னு. இப்போ நான் யோசிக்கிறேன், கரண்ட்டும் இல்லை. அதாவது எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதா இருந்தாலும் குறைஞ்சது அந்த வீடு ஒரு பாதி அளவு கற்களால் கட்டப்பட்டிருக்கணும். இது முழு பலகை வீடு, கூரையும் ஓலையில் இருக்குது. அப்படியே நாங்கள் இது பண்ணாலும் உடனே எங்களுக்கு வந்து ஈஸியாக எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியாது.
அப்போ இவர் என்ன இப்படி ஃபேன் வாங்குங்கன்னு கொடுக்குறாருன்னு எனக்கு புரியலை. விதின் 2 வீக்ஸ் திடீர்னு ஒருத்தங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு புதிதாக கட்டப்பட்ட ஒரு வீட்டை வந்து எங்களுக்கு ரெண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு புதுசாக கட்டி நாங்கள் தான் அந்த வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டாக என்ட்ரு ஆகிறோம். அப்புறம் ரைட் ஓகே. அப்போ அந்த டைம் அவர் எனக்கு, அப்போ நான் பேட் மாத்திரம் வாசிக்கிறேன். அப்போ அன்னைக்கு அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து பழைய பாட்டு பாடிட்டுருக்காங்க. என்கிட்ட வந்து ஒரு டோலக் இருந்துச்சு. அவர் என்னை வாசிக்க சொல்லி பாடிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் பாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைம் சொன்னார், ஆண்டவர் வந்து ஒரு தாவீது மேலே வச்சுருந்த அபிஷேகத்தோ மேலே வச்சுருக்கிறாரு, பல தேசங்களுக்கு கொண்டு போவார் அப்படின்னாரு. தேசத்தை விட்டு சர்ச்சுக்கு போகிறதுக்கே பஸ் ஃபேர் இல்லாமல் சில டைமில் நடந்து போவேன், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது சைக்கிள் எடுத்துகிட்டு போவேன். அதாவது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு வரும் பொழுது நம்புவதற்கு ஏதுவும் இருக்காது. அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நமக்கு அப்படித்தான். உண்மைதான். நம்ம ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவும் இல்லாதிருந்த பொழுது விசுவாசித்தான்ங்கிறது தான் பேசணும். ஆனால் இன்றைக்கும் அவர் அப்படி தான் வேலை செய்கிறாரு. அவருடைய சிஸ்டம் மாறலை, அவர் இன்றைக்கும் அப்படி தான். அப்போ அவர் பேசும் பொழுது நமக்கு அதை நம்புறதுக்கு எந்த சாதகமும் இருக்காது. எதிர்மறையான சூழ்நிலையில் தான் அவர் வந்து நம்மளோடு பேசுவார். ஆகவே தான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் இப்படி, என் காலங்கள் கர்த்தர் கரத்தினில் அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் ஒரு வார்த்தை வரும், எதிர்க்கும் சூழ்நிலையில் மத்தியில் எதிர்பார்ப்போடு காத்திருப்பேன்னு. அப்போ அந்த காலங்களில் நம்புவதற்கு ஏதுவும் இருக்கல்ல, ஆபிரகாமுக்கு போலவே. ஆபிரகாமுக்கு பிள்ளை விஷயத்தில் இருக்குல்ல, நமக்கு இந்த விஷயத்தில் இருக்குல்ல. ஸோ ஆனாலும் காலங்கள் போக 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 கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு உண்மையுள்ளவராயிருந்து அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப், சடனாக எதுவுமே நடக்கலை. அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா, ஒரு தீர்க்க தரிசனமாக பேசிட்டா உடனே குயிக்காக வந்து மேஜிக் மாதிரி நடக்கணும்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது நடக்காத பொழுது சோர்ந்து போயிடறாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த ப்ராஃபஸி வரும் பொழுது எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். யாரே ஜான் பிரபா அவர் சொல்கிறப்போவா உங்களுக்கு 15 வயசு இருக்கும். ஸோ ஆனால் அது நடக்கும் பொழுது எனக்கு 42 வயசு. ஸோ அதுக்கு பிறகு நிறைய பேரை கொண்டு அந்த ப்ராஃபஸியை உறுதிப்படுத்தினார். 2019 எங்கள் அம்மா கர்த்தர் இடத்துல போனாங்க. அப்போ எங்கள் அம்மா அந்த டைம் நான் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச அளவில் ஓவரால் கீபோர்ட் வாசிக்கிறதுக்காக நிறைய பேர் என்னை இன்வைட் பண்ணுவாங்க, நிறைய சர்ச். அது சிங்கப்பூரில் என்னுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்னை சிங்கப்பூரில் அவங்களோட ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் இருந்தால் 1 மந்த்துக்கு முன்னே கூப்பிட்டு என்னை வந்து அவங்க சர்ச்சில் மியூசிக் இதிலெல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்போது ஒரு முறை என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன், பாபி லெனார்ட்னு. அவரும் நானும் தான் இந்த இது கிறிஸ்துவனுக்காக பார்த்தேன். அவர் எனக்கு சொன்னார், அவங்க வந்து என்னது வெக்கேஷனல் மியூசிக் ஸ்கூல் செய்வாங்க, சொலமன் அந்த டைம் நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் டிக்கெட் எல்லாம் போட்டு எனக்கு கூப்பிட்டாரு. அப்போ அம்மாட்ட நான் அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா நான் சிங்கப்பூர் போகிறேன், இப்படி மியூசிக் மினிஸ்ட்ரிக்காக போகிறேன் அப்படின்னு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவர் வந்து உன்னை அநேக ஜனங்கள் மத்தியில் பயன்படுத்த போகிறாரு, உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் கட் அவுட்டில் வருது, நான் பார்த்தேன் பெரிய பேனர் போட்டிருக்கு, போஸ்டரில் உன் படம் இருக்குது அப்படின்னு. அப்போ நான் சரி, அவங்க ஒரு தாய்க்கு இருக்கிற ஆசை, அவங்களுடைய விருப்பங்களை சொல்கிறாங்க அப்படின்னு. இன்றைக்கி நான் போகிற எல்லா ஸ்டெப்ஸையும் அவங்க அன்றைக்கி சொன்னாங்க ப்ராஃபட்டிக்கலாகவே. அப்போ அதாவது அவங்க மறிக்கிறதுக்கும் இந்த விஷன் சொல்கிறதுக்கும் எத்தனை வருஷம் இருக்கும்? வருஷம் இல்லை, ஜஸ்ட் 2019. அப்போ தான் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டேஸில். ஆமாம், நான் போகும் பொழுது அம்மாவுக்கு வழி அனுப்பிட்டு போகிறேன். அப்போ அம்மா சொல்கிறாங்க, கர்த்தர் ஒன்று எடுத்து வித்தியாசமாக பயன்படுத்த போகிறேன். நான் என்ன பொறுத்த நான் மியூசிக்காக தான் மற்றவங்க என்னை இன்வைட் பண்ணுவாங்க. ஓகே சில நேரத்தில் வர்ஷிப்புக்காக கூட இன்வைட் பண்ண மாட்டாங்க, கீபோர்ட் வாசிக்க இல்லாட்டி பேஸ் கிட்டார் வாசிக்க, இந்த ரெண்டுக்காக இன்வைட் பண்ணுவாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, நிறைய ஜனங்கள் மத்தியில் நீ வந்து பிரசங்கம் பண்ணுற, சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறாங்க,
அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்க நான் அதை வந்து எதிர்த்துன்னு பேசலை, ஓகே அம்மா அப்படின்ட்டு நான் போகிறேன். அப்போ அங்கே அந்த அந்த மியூசிக் ஸ்கூலில் நான் வந்து அந்த பிள்ளைகளுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு பையன் வந்து சொல்கிறான், பாஸ்டர் அங்கிள் ஐ சோ யுவர் போஸ்டர் இன் அவர் சர்ச்னா. அவன் திரும்ப திரும்ப அதை வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், இந்த பையன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கான் என்னன்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை சொல்லமன், இது ஃபாதர்ஸ் டே ஏதோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்காங்க, அவர் வரலையா, கேட்டாங்க, நான் உங்கள சொல்லிவிட்டேன். நான் உங்களுக்கே தெரியாமல்? எனக்கே தெரியாது. ஆனால் அவங்க ஃபோட்டோ வந்திருக்கு அதில். அப்போ பார்த்தா அந்த சர்ச்சுக்குள்ளே போக்குள்ள பார்க்குறேன், அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு புரிஞ்சு, அம்மா வந்து சும்மா சொல்லலை, காட் வந்து ஆமாம். அப்போ நான் போகல, எங்கள் அம்மா இன்னொன்று சொன்னாங்க, ஜீசஸ் என்னை கூப்பிட்றாரு, நான் போக போகிறேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை எவ்வளோ காரியங்கள் இருக்குது, நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை ஜீசஸ் கூப்பிட்றாங்க, நீ போயிட்டு வா அப்படின்னு என்னை வந்து ப்ளஸ் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் போனால் நான் போனது மியூசிக் கிளாஸ் எடுக்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த நாட்கள் எல்லாம் அநேக சபைகளில் தேவன் என்ன அந்த கர்த்தருடைய வார்த்தை போதிக்க பயன்படுத்தினார். இது எந்த ஆண்டு? இது 2019. எந்த இடத்துல? சிங்கப்பூரில். ஓ. சிங்கப்பூருக்கு 2011 போகிறது மியூசிக் வாசிக்க தான். ஓகே. அங்கே 2-3 சபைகள் இருக்கிறது. நல்ல தேவனுடைய மனுஷன். சரி. அவர்கள் என்னை கூப்பிடுவாங்க, அவங்களே டிக்கெட்டெல்லாம் போட்டு என்னை பராமரித்து என்னை தங்க வச்சு அவங்க சபைகளில் என்னை வந்து இசை ஊழியத்தில் பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் 2019 நான் போனது அதுக்காக தான் திரும்ப போனது. பட் ஆண்டவர் அம்மாவுக்கு சொன்ன காரியத்தை வந்து என் வாழ்க்கையில் அங்கே செய்தார். அப்போ நான் வர்றதுக்கு முன்னே அம்மா வந்து அக்காவுக்கு சொல்லியிருக்காங்க, பெரிய அக்கா, என்னுடைய பெரிய அக்காவுக்கு சொல்லியிருக்காங்க, சொலமன் வந்ததும் நான் வந்து போயிடுவேன் அப்படின்னாங்கண்ணா. அப்போ எங்கள் அக்காவும் அதையும் சொல்லலை. நான் ஸ்ரீலங்கா வந்து இறங்குனதும் எப்பயுமே நான் வந்து போய் அம்மா பார்த்துட்டு தான் எங்கள் வீட்டுக்கு வருவேன். அன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தனால வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போனேன். ஏன்னா விடிய நான் வந்து 3 மணிக்கு லேண்ட் ஆக வேண்டிய ஃப்ளைட் 5 o'clock தான் லேண்ட் ஆச்சு. அப்போ ஃபுல்லாக நான் ஏர்போர்ட்லேயே ரொம்ப நேரம் முழிச்சிருந்ததுனால டயர்டாக இருந்ததுனால அப்படி வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போகலான்னு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்போ அம்மா கால் பண்ணி கேட்டாங்க, நீ வந்துட்டியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம் வந்துட்டேன், வருவத்தானே. நாங்கள் ஆமாம் வர்றேன் அம்மா, இந்த கிளம்பி வாரேன்னு ஃபோனை வச்சு கொஞ்ச நேரத்தில் அக்கா திரும்ப எடுக்கிறாங்க. தம்பி உடனே ஓடிவா, அம்மா வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு. இப்போ நான் போகிறதுக்குள்ளே அம்மா வந்து கத்தட்ட போயிட்டாங்க. அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க அக்காவுக்கு, அவன் வந்ததும் நான் போவேன்னு. பட் அவங்க சொன்னபடி அவங்க வந்து நீங்கள் மிதிச்சிட்டிங்களே, லேண்டை மிதிச்சிட்டேன். அந்த கேட்ட ஃபர்ஸ்ட் வேர்டு வந்துட்டியான்னு தான் கேட்டாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் ப்ராஃபஸி பண்ணாலும் பட் 2 விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து அது எங்கள் அக்கா எல்லாமே இருக்கிற இடத்துல தான் ஜோன் பிரபாகரன் அண்ணன் இது பண்ணது. அடுத்தது எனக்கு வந்து தொடர்ந்து நிறைய காரியங்களை எனக்கு சொல்லிக்கிட்டே, அதாவது ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது எங்கள் அம்மா. ஸோ எனக்கு என்னோட இருந்த ஒரு அம்மா, அடுத்தது ப்ராஃபட்னா எங்கள் அம்மா தான். நிறைய காரியங்கள் அவங்க சொன்ன காரியங்கள். அப்புறம் இன்றைக்கி கர்த்தர் என்னை கொண்டு போகிற ஒவ்வொரு பாதையும் வந்து அவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஏற்கனவே காட்டிட்டார். அவங்க அந்த சமாதானத்தோடு தான் கர்த்தர்கிட்ட போனாங்க. ஸோ நீங்கள் ஓரளவு வளர்றதை அம்மா பார்த்துட்டாங்க இல்லையா? ஆமாம் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி நான் இருக்கிற காரியங்களே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அவங்களுக்கு காட்டிட்டார். ஃபோர்ஸாக பார்த்துட்டாங்க. ஆமாம், ஏகதரிசி. அவங்க அதான் நான் இப்போ பார்க்குறது அவங்க அன்னைக்கு பார்த்து சொன்னாங்க, ஆவியில் உணர்த்தப்பட்டிருக்காங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எங்கள் ஊரில் ஒரு பாஸ்டர் இருந்தார், ரெவரண்ட் கோல்டன் விக்ரமரத்ன. அவர் ஒரு நாள் அங்கே இலங்கையில் மிகப்பெரிய சபை அதுதான், ஏஜி சபை. இஸ் வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட். அவருக்கு சொல்லுவாங்க என்ன, தண்ட வாய்ஸ்னு சொல்லுவாங்க. அவர் பேசினா அப்படி கம்பீரமாக இருக்கும். வயது சென்றும் அப்படி குரல் அப்படி கம்பீரமாக இருக்கும்.
அவரோட ஒரு நாள் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு பெரிய ஆண்டவர் கொடுத்த பெரிய வாய்ப்பு, மூத்த ஊழியர்களோட நிறையா நேரத்தில் எனக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் கொடுத்துருக்குறாரு. அதை நான் ரொம்ப விரும்புவேன். அவங்களுடைய அனுபவத்தை நான் வந்து ரொம்ப கேட்டிருக்கிறேன். நிறைய மூத்த ஊழியர்களோடு நான் சில மணித்தியாலங்கள் சில நாட்களை செலவழித்திருக்கிறேன். அப்போ கர்த்தர் சில காலங்களில் அவரோட சில மணித்தியாலங்கள் செலவிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். அப்போ ஒரு நாள் சொன்னார், சொலமன் அந்த பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங் எல்லாம் இவங்க இப்போ தான் பார்க்குறாங்க, அந்த பில்டிங் வர முன்னே நான் அந்த பில்டிங்குள்ளே போய் அந்த பில்டிங்கில் ஆராதனை பண்ணி அந்த பில்டிங்கில் நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்பதாக அப்படின்னாரு. இவங்களுக்கு இது புதுசு, எனக்கு இது பழசுன்றார். அப்போ அதே போல் எனக்கு இன்றைக்கி நான் நாளைக்கு பார்க்குற விஷயம் புதுசாக இருக்கல, எங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்துட்டாங்க. ப்ரைஸ் காட். ஸோ நல்ல பிரயாபோரியர் எங்கள் அம்மாவுடைய ஜெபம் எனக்கு இன்றைக்கி வேலை செய்யுது. சில நேரத்தில் நான் என்னுடைய அறையில் பெட்டில் படுத்திருப்பேன், அவங்க வந்து நான் சில நேரத்தில் குப்புற படுத்திருப்பேன், என் முதுகு மேலே அவங்க கை இருக்கும். அப்புறம் அவங்க ஒரு 5-5:30 மணி வரையும் என்னோட அப்படி இருந்துட்டு போயிடுவாங்க. பார்த்தா என் முதுகெல்லாம் அப்படி ஈரமாக இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் எதுவுமே பார்க்க முடியலை. பட் அந்த ஜெபத்துடைய பலன் இன்றைக்கி இருக்குது. பெற்றோர் பிள்ளைகளுக்காக செய்கிற ஜெபம் வந்து பெரிய ஆசீர்வாதம், நிச்சயமாகவே அதனுடைய பலன் இருக்குது. ஒரு விசுவாசமுள்ள தாய் தகப்பனுக்கு பிறக்கிறது ஒரு பாக்கியம். அதே மாதிரி அதை விட பாக்கியம் என்னென்னா, அவர்கள் இந்த தாய் தகப்பன் வந்து ஒரு பிரேயர் வாரியராக, ஒரு கர்த்தருக்குள்ளே வேறு கொண்டவர்களாக, இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்களாக இருக்கிறது அதை விட பாக்கியம். என்னுடைய அம்மாவை குறித்து நான் மிகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற காரியம் என்னென்னா, அவங்க என்ன போலேயே தங்களுடைய பிள்ளைகளைப் போலே மற்றவர்களை நேசித்தார். அம்மா பேர் வந்து ரூத் அன்ன பாக்கியம். அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து ஜாய். அவங்க பல இன்னல்களில் போயிருக்கிறாங்க, பல கஷ்டங்களை கடினங்களை பார்த்துருக்காங்க. ஆனால் எனக்கு விவரம் தெரிந்த காலத்தில் அவங்க முகம் வந்து கோபப்படுறத பார்த்ததில்லை, என்ன சொல்லுது, துக்கப்படுகிறத பார்த்ததில்லை. அவங்க எப்பயும் வந்து அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக வரையும் அவங்களுடைய முகம் சிரித்த முகமாகவே தான் இருந்துச்சு. ஆமென். ஸோ நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா குறித்து தெரியும். எங்களை விட எங்கள் ஊரில் இருக்கிற இன்றைக்கும் எங்கள் அம்மா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் இப்போ கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆகிறது. இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் வந்து எங்கள் அம்மாவை குறித்து எங்களோட பேசுவாங்க. அதாவது இப்போது நீங்கள் சொன்னீங்க, அப்பா வந்து நல்ல ஏலக்காய் அந்த மாதிரி நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டில் ஒரு பீக்கில் இருந்தவங்க. அப்போ அம்மா வந்து ஓரளவு நல்ல செழிப்பான காலங்களையும் பார்த்தவங்க. ஆமாம், செழிப்பான. அதே நேரத்தில் ஒரு தாழ்வான காலங்களையும் பார்த்தவங்க. ஆமாம். அம்மாவுடைய மனநிலை எப்படி இருந்த அந்த நேரத்தில் பிள்ளைகளை வளர்க்குறப்போ செய்கிறப்போ, அப்போது உங்களுக்கு மேலே இருந்த காரியமும் தொய்வான சூழ்நிலையில் எப்படி இருந்தாங்க அவங்களுடைய மனநிலை? ஒரு ஊழியக்காரங்களா, ஒரு தேவ மனுஷியாக அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க? இந்த காரியங்கள் அவங்களுக்கு அதாவது இந்த கடினமாக இருந்திருக்கலாம். பட் நான் என்ன நம்புகிறேன், அவங்க வந்து அந்த கடினத்துக்குள்ளே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதையும் ஜனங்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுறதுலையும் தான் அவங்களுடைய கவனம் இருந்துச்சு. கவன சிதறலே இல்லை. அவங்க ஃபோக்கஸ்ட் அதில் இருந்ததுனால எந்த பிரச்சனையும் அவங்கள வந்து பண்ண முடியல. நான் சொன்னேன்ல, அவங்க முகத்தில் நாங்கள் துக்கத்தை பார்க்கல. அதாவது எங்கள் குடும்பம் போன சூழ்நிலையில் அவங்கெல்லாம் கதறி அழ வேண்டியவங்க, ஒப்பாரி வைக்க வேண்டியவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் கடந்து போனோம். இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய வீடு, நாங்கள் வாழ்ந்த அந்த ஊரில் இருக்குது. நாங்கள் வாழ்ந்த பட்டணத்து ஜனங்கள் இன்றைக்கி எங்களோட ஐக்கியமாக இருக்கிறாங்க. இது நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் போன கடினமான சூழ்நிலை எங்கள் ஊரில் இருக்கிறவங்க பார்த்தது. அப்போ இன்றைக்கி அந்த ஜனங்களோட ஐக்கியம் இருக்குது எங்களுக்கு. அப்போ இன்றைக்கி எங்கள் ஊர்லேயும் அநேகருக்கு நாங்கள் வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கிறோம். ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க, இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்கள் அம்மா முகத்தில் ஒரு நாளும் நாங்கள் வந்து ஒரு துக்கத்தையோ கவலையோ பார்த்ததில்லை, அவங்க சிரித்த முகத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ பட் அவங்க மகிழ்ச்சி வந்து இன் கிரைஸ்ட் இருந்ததுனால வெளியிலேருந்து வந்த எந்த பிரச்சனையும் அவங்கள வந்து பாதிக்கல, அவங்க சந்தோஷத்தை பாதிக்க முடியல. ஸோ அம்மா கிட்ட கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அதுதானா. ஸ்தோத்திரம். எனக்கே கோபமாக இருக்கும், இவ்வளோ நமக்கு பிரச்சனை இருக்குது, இவங்க ஒரு கவலை இல்லாமல் இருக்காங்களே.
என்ன கேட்டால் உங்களுடைய சகோதரிகளாகட்டும் நீங்களாகட்டும் உங்களை எல்லாருக்குமே அந்த அந்த பக்குவம் இருக்குன்னு தான் நான் பார்த்த வரைக்கும் தெரியுது. உங்கள் அக்கா ஆகட்டும் எல்லாரையும் பார்த்துறேன். எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டக்கூடாத ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 முகபாவியம் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு உங்களுக்கு பிள்ளையோட ஒரு அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். இந்த மாதிரி ஒரு தாய் கிடச்சி உங்களுக்கு ஒரு பாக்கியம்தான், பெரிய பாக்கியம். உங்களுடைய வாலிப நாட்கள் ரொம்ப ஆண்டவரை நீங்கள் அவர் உங்களை பிடிச்சாரு, நீங்கள் அவரை பதிலுக்கு பிடிச்சது எப்போ? 2 பேரும் சைமல்டேனியஸாக பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம், ஆக்சுவலி 2011 அப்புறம் தான் இந்த நான் அவரை நேசித்து அவரை பின்பற்ற ஆரம்பித்தேன். 2011. ஆமாம், அதுவரையும் பெற்றோருக்கு பயந்ததுனால ஆலயத்துக்கு போனேன். அம்மா அப்பாவுக்கு பயந்ததுனால பைபிள் வாசித்தேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கடினமானவர், அம்மா ரொம்ப அன்பானவங்க. அம்மாவும் அதாவது சில விஷயங்களில் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்பா வந்து சரியான அப்பா. ஆமாம், எப்படியாவது 23ஆம் சங்கீதமும் 91ஆம் சங்கீதமும் 121ஆம் சங்கீதமும் வாசி ஆகணும். நல்ல வைராக்கியம் தான். ஸோ அப்போ அது 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 வந்து சில கட்டாயத்தின் பேரில் நம்ம வந்து செய்தோம். ஆனாலும் அது வந்து வேலை செய்தது. அன்னைக்கு அவங்க இது பண்ணது கட்டாயத்தினாலும் ஆகிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்து வாசித்து ஜெபிக்கும் பொழுது அது வந்து அன்னைக்கு நமக்கு வந்து கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் பின் காலத்தில் நமக்கு உண்டாகுது. அப்போ அவங்க வந்து நமக்கு சரியாக காட்டி கொடுத்தனால தான் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த கிறிஸ்துவோட நடக்கிற இந்த வாழ்க்கையில் சோதனைகள், பாவங்கள், இடரல்கள் இது வராமல் ஒரு மனுஷன் எந்திரிச்சு வர முடியாத, குறிப்பாக அழைப்பை பெற்றவர்கள் அப்படி ஏதேனும் உங்களுக்கு இடர்கள் வந்ததுண்டா? பாவ சோதனைகளுக்குள்ள சிக்கை? பாவ சோதனை வராத மனுஷனே கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு பாஸ்டர், இட்ஸ் வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட். அவருடைய மரண பரியந்தம் ஒரு மனிதனும் அவரை விரல் நீட்டி பேசுகிற அளவுக்கு இல்லை. அவர் வந்து தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் யோகியமானதை செய்ய நாடின ஒரு தேவ மனுஷன். அவர் ஒரு நாள் அவருடைய ஊழியர் கூட்டத்தில் வந்து ஒரு கதை சொன்னார். அப்போ அவருக்கு வந்து நான் நினைக்கிறேன் அந்த டைம் அவருக்கு 82 வயது. அவர் அந்த கதையை சொல்லும் பொழுது ஒரு வாலிபன் வந்து கேட்டானா, இந்த இச்சையிலிருந்து நான் எப்படி வெளியே வருது, இந்த இச்சை எனக்கு வராமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டானா. இச்சை எனக்கு வராமல் இருக்க என்ன, ஆமாம், இச்சையை இல்லாமாக்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டானா. அப்போ அவர் சொன்னாரா, எனக்கு எப்போ இல்லாமல் ஆகுதோ அப்போ நான் உனக்கு சொல்கிறேன்னானா. ஏன்னா இந்த பாவ சோதனைகள் வந்து இது நம்ம இருக்கிற உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் நம்முடைய ஃபோக்கஸ் இதில் இருக்குது. அதுதான் இப்போ சில நேரத்தில் நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்பொழுது எதையாவது யோசிச்சுட்டு போங்களேன். உங்கள் முன்னால் வருகிற நீங்கள் மிகவும் அறிந்தவர்களை நீங்கள் கண்டும் காணாதவர்களாக போவீர்கள். எஸ், சில பேர் சொல்லியிருக்காங்கல்ல, கண்டிப்பாக நான் ரோட்டில் பார்த்தேன், பாஸ்டர் எங்களை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போயிட்டார். நீங்கள் முகத்தை திருப்பலை, நீங்கள் வேறொரு காரியத்தை யோசிச்சுட்டு போனதுனால உங்கள் மனம் அதில் ஆழ்ந்து இருந்ததுனால உங்கள் கண்கள் பார்த்ததையும் பார்க்கவில்லை. கரெக்ட். அப்போ நம்முடைய ஃபோக்கஸ்ட் கிரைஸ்டாக இருக்கும் பொழுது நம்ம வந்து செய்கிற ஊழியத்தில் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய விருப்பங்களையும் வைத்து செய்யும் பொழுது இது இருக்கும், ஆனால் இது கண்டும் காணாமல் போய்கிட்டு இருப்போம். ஆமென். ஸோ அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஊழியக்காரனை எடுத்தால் அந்த ஊழியத்துக்காக மாத்திரம் தன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஓகே. இப்போ பிரசங்கம் பண்ணுறதுனால என்னோட ஒரு தம்பி இருந்தார், நிறைய அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனில் இருப்பார். ஆனால் அவருக்கு எங்கேயாவது ஒரு அழைப்பு வந்துட்டுன்னா பிரசங்கம் பண்ணால் அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 3 நாளும் பைபிளில் இருப்பார். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்காக பைபிள் வாசிக்கிறோம். ஓ, நான் சொல்கிறேன்,
முதலாவது தேவன் எனக்கு தேவை, ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு தான், பின்பு தான் என்னில் நிரம்பி வழிந்து மற்றவர்களுக்கு போகணும். ஸோ என்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் தான் மற்றவருடைய மாற்றமாக மாறணும். ஸோ எங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் மற்றவங்களை மாற்றுறதுல தான் இருக்குது. எனக்குள்ள அந்த கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் நீதி, அது எனக்குள்ளே எப்படி கொண்டு வரதுங்கிற அந்த வெளிச்சம் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனால, நம்ம கிறிஸ்துவை பார்க்காம கிறிஸ்துவ மற்றவனுக்கு காட்டுறதுல இருக்கிறதுனால, அந்த கிறிஸ்துவ போல் நம்மளால் சோதனைகளை ஜெயிக்க முடியலை, கிறிஸ்துவ போல் நிறைய நேரத்தில் வாழ முடியாமல் இருக்குது. ஏன்னா எங்கள் ஃபோக்கஸ்லாம் மற்றவனுக்கு ஊழியம் செய்கிறதுல இருக்குது. மற்றவங்களுக்கு ஊழியம் செய்கிறதுனா எதை சொல்கிறீங்க ஸ்பெசிஃபிக்? அதாவது எப்போ பார்த்தாலும் அதாவது மற்ற காரியங்கள், உலக பிரகாரமான காரியம், அதுக்கு என்ன காரணம்னு சொல்லலாம் வச்சுக்கலாம். நம்ம அது மாதிரி வார்த்தைக்குள்ளே போகாத ஒரு காரியம். அதாவது ஊழியன்னா நான் ரெண்டையும் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னே ஆண்டோடைய வார்த்தை எனக்கு அது நல்ல ஒரு உணவாக மாறணும். அந்த வார்த்தையின் மீது நான் தாகமுள்ளவனாய், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல சம்பூர்ணத்தோடும் வாசம் பண்ணுவதா. ஆமென். அப்போ அந்த ஞானப்பாலின் மேல் நான் முதலாவது வாஞ்சியுள்ளவனாக இருக்கணும். அதாவது நான் அதில் பெனிஃபிட் அடையணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நிரம்பி வழிஞ்சது தான் மற்றவங்களுக்கு போகணுமே ஒழிய, ஆமாம், மற்றவங்களுக்கு போக வேண்டியதை நம்மளும் எடுத்து அவங்களுக்கும் கொடுக்க முடியும். அதாவது நான் இப்படி விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை வேதத்தில் அதை விதையாக நமக்கு இயேசு சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தைங்கிறது ஒரு விதை. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களுக்கு விதையாகவே கொடுக்குறோம். விதையாக கொடுக்கறது இல்லை, விதையை நமக்குள்ளே விதைத்து கனியாய் மற்றவர்களுக்கு கொடுப்பதே சிறந்தது. அந்த விதை எனக்குள்ளே விதைக்கப்பட்டால் அது மற்றவனுக்கு போகும்பொழுது விதையாக போகாது. ஏன் சொன்னார்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் கனி கொடுக்கும்படி அந்த கனி நிலைத்திருக்கும்படி உங்களை ஏற்படுத்தி, நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதினால் பிதா உங்களிலே மகிமைப்படுவார். அப்போ அதிக கனி கொடுக்க முடியாது. என்னன்னு கேட்டால் விதையை நம்ம அங்கே கொடுத்துட்றோம், இங்கே கொடுக்கறது இல்லை. இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுற நானாக இருக்கலாம், ஸோ அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், விதையை தூக்கி அப்படியே அங்கேருந்து அப்படி கொடுத்துறோம். அதை இங்கே போட்டு அவனுக்கு கனியாக போனால் அவன் அதன் பலன் அடைவான், அதன் மூலம் தேவனுடைய நாம மகிமைப்படும். இப்போ இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வர்றதுக்கு உங்களுடைய பெற்றோர் காரணம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பக்குவம் வர்றதில்ல. அடிபட்டு இப்போ நான்லாம் நிறைய என்னுடைய பின்னணி இதெல்லாம் வேறங்கிறதுனால நிறைய காரியங்கள் பாவ சோதனைக்குள்ளே விழுந்து எந்திரிச்சு வந்த காலங்கள் உண்டு. இந்த பக்குவமும் இல்லை. அது காரணம் என் தாய் தகப்பன் விசுவாசிகள் கிடையாது, முதல் தலைமுறை கிறிஸ்தவர். ஓகேவா? உங்களுக்கு உங்கள் தாயார் ஒரு பெரிய ஜெப உதவி இருந்ததுனால மேபி இந்த ஒரு காரியங்கள் உங்களுக்கு விதைக்கப்பட்டு, என்னதான் விதைச்சிருந்தாலும் கூட உங்களுக்குள்ளேயும் அது நங்கூரமிடுற மாதிரி இருந்திருக்கேன். ஆமாம், நீங்கள் அதை ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அதாவது 2011 வரையும் எனக்கு என்னுடைய விருப்பங்கள்னு நிறையா இருந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல ஊழிய வாஞ்சை இல்லையா? தேவன் மீது எனக்கு ஒரு அன்பு இருந்துச்சு. அவ்வளோ ஊழியங்கிற எனக்கு அப்படி ஊழிய வாஞ்சைன்னு இருக்கல. எனக்கு மியூசிக்கே தான். இப்போ அதாவது எனக்கு மியூசிக் இருக்கணும். ஆமாம், யூ வாண்ட் மியூசிக் ஆல் தி டைம். ஆமாம், சம்வேர் யூ ஆர் கனெக்டட் வித் மியூசிக். அதாவது ஒரு காலத்தில் இப்படி கூட சொல்லலாம், நீங்கள் பாதாளத்தில் கீபோர்டு வாசிக்க வாங்கினாலும் போயிடுவேன். அந்த மாதிரி மியூசிக்கில் ஒரு க்ரேஸியாக இருந்தேன். எனக்கு நான் அதாவது ஒரு பிரபலியமான பேசிஸ்டாக வரணும் அப்படின்னு தான் என்னுடைய வாஞ்சை இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் சர்ச்சுக்கு, அதாவது எனக்கு சொந்தமாக கீபோர்டு இருக்குல்ல, கிட்டார் இருக்குல்ல, நான் அடிக்கடி சர்ச்சுக்கு போயிட்டுருப்பேன். எல்லாம் நினைப்பாங்க இவன் இவ்வளோ பக்தியாக இருக்கான்னு. ஏன் சர்ச்சுக்கு போனால் அங்கே தான் கீபோர்டு இருக்குது, அங்கே தான் பேஸ் கிட்டார் இருக்குது, அதை பார்க்குறது வாசிக்கிறதுக்காகவே போகிறீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்படுகிற வசனம் எல்லாத்தையும் அவதானமாக கேட்பேன். இப்படி தானே சில விதைகள் உடனே பலன் கொடுக்காட்டாலும் அது காலங்கள் போகும் பொழுது அன்னைக்கு விழுந்த வார்த்தைகள் எனக்கு இன்னைக்கு பலன் கொடுக்குது. இன்றைக்கி நான் அதை கவனிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சபைகளுக்கெல்லாம் போகிறப்போ
சாம்பி அவர்கள் இன்னும் அநேக தேவ மனிதர்கள் எல்லாம் நீங்கள் சந்தித்தது எல்லாமே வந்து ஊழியத்தில் தான் இல்லையா? இவங்களுக்காக நீங்கள் கீபோர்டு போடுறப்போ அப்படி செஞ்சு வச்சவங்க தானே? யார் யார் அவங்க தெரிஞ்சுக்கலாமா? சாம்பி பை டிஃபால்ட்டு சாம்பி செல்லதரி அவர்கள் பாஸ்டர். அதாவது இங்கே இருக்கிற எல்லாரோடையும் ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாக நான் வச்சிருக்கிறது. பட் அப்படி இருந்தாலும் அந்த காலம் தேவன் எனக்கு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி என்னை பயன்படுத்தினார். ஆனால் யார் கூப்பிட்டாலும் போயிடுவீங்க. ஆமாம், நான் யாருக்கும் நோ சொன்னதும் இல்லை, எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டதும் இல்லை. என் பணத்தை செலவழித்து போய் அவங்களுடைய ஊழியத்தில் வேலை செய்திருக்கேன். ஓ, அந்த நாட்களில் உங்களுக்கு திருமணம் ஆகிடுதா? இல்லை, திருமணமாகாத காலம். எனக்கு திருமணம் தாமதமானதுக்கு காரணமே எனக்குன்னு இன்கம் இருக்குல்ல. எனக்கு வந்து இந்த மியூசிக் இசை ஊழியத்தில் நான் எல்லாருக்கும் பயன்பட்டேன். ஆனால் நான் யாருக்கிட்டையும் பணம் கேட்டதும் இல்லை, எனக்கு பணம் தந்தால் தான் வருவீங்கன்னு சொன்னதில்லை. நான் ஒவ்வொரு முறையும் என்னை கூப்பிட்ற ஒவ்வொன்றையும் வாய்ப்பாக நினச்சி விரும்பி ஆவலாக வாஞ்சியோட போய் பண்ணுவேன். ஸோ டிமாண்ட் பண்ணதில்லை, எங்கே கூப்பிட்டாலும் போய் நான் பண்ணியிருக்கிறேன். அது வந்து இங்கே இருக்கிற அநேக ஊழியர்களுக்கு தெரியும். இங்கே நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் ஆல்வின் தோமஸாக பாஸ் ஆல்வின் தோமஸாக இருக்கலாம், அண்ணன் ஆல்பர்ட் சொலமனாக இருக்கலாம், பிரதர் மோகன்சி அவங்கெல்லாம் அந்த நாட்களில் வரும் பொழுது அவங்களுக்கு அநேக இசை பகுதியிலையும் சவுண்ட் பகுதியிலையும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் தான் செய்வேன். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாமே. இன்னொன்று பிரதர், நான் உங்ககிட்ட ஒரு பேட்டியில் உங்களுடைய ஒரு வித்தியாசமான ஒரு பதிலை பார்த்தேன். நீங்கள் பேசுனது உங்களுக்கே நான் ஞாபகப்படுத்தலான் இருக்கேன், நீங்கள் சொன்ன பதிலை. ஆனால் நீங்கள் அதை வந்து ரொம்ப உயிரோட்டமாக, அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார். ஊழியத்தில் 2 கேட்டகரின்னு சொன்னீங்க. ஒன்று தாளந்துன்னு வைத்து ஊழியம் செய்கிறது, இன்னொன்று அழைப்பை வைத்து ஊழியம் செய்கிறது. நீங்கள் சொன்ன உடனே நான் கொஞ்ச நேரம் பிரமித்தேன். இது என்னடா புதுசாக இருக்க, யாருமே இதை சொன்னதே இல்லையே. ஊழியம்னா போயிடுவோம். 2 பேதுரு 1:10 சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதைப்படுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் என்ன தாளந்தின் அடிப்படையில் ஊழியம் செய்கிறது, அதுக்கப்புறம் அழைப்பின் அடிப்படையில் ஊழியம் செய்கிறதுன்னு 2 வகையாக பிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு. அதாவது இன்றைக்கி சபைகள் வந்து பண்ணுகிற ஒரு பெரிய தவறு, இன்றைக்கி அநேக வாலிபர்கள் அவங்களுடைய தாளந்தை சபைகளில் பயன்படுத்தும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய தாளந்தையை அழைப்பாக அவங்க வாழ்க்கையில் மாற்றிடுறாங்க. தாவீதுக்கு வந்து தாளந்து இருந்துச்சு, தாவீது சங்கீதம் எழுதுனா யாழ் வாஸ்தான், இஸ் அ கிரேட் மியூசிஷியன். பட் அது அவனோட கோலிங் இல்லை, அது அவனுடைய தாளந்து. பட் அவனுடைய அழைப்பு வந்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருப்பது. தாளந்துகளும் அழைப்பும் ஒன்றா வாய்ப்பு இல்லை, தாளந்து எல்லாருக்கும் இருக்கும். ஓ, தாளந்து ஊழியம் செய்கிறவனுக்கு இருக்கும், ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கும். ஸோ இந்த அடையாளம் எனக்கு தெரியாமல் இருந்ததுனால தான் ரொம்ப காலம் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அதாவது என்னுடைய ஃபோக்கஸ் வந்து என்ன, இப்போ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு மியூசிக் வாசிக்கிறது, பேஸ் கிட்டார் போடுறது, ஆர்கனைஸ்ட் பயங்கர ஐயோரு. இப்போ ஸ்டில் யூஆர் இன்டு தட். எதை நேசிச்சிங்களோ அதே உங்களுக்கு அழைப்பாக மாறிடுச்சு. இல்லை, அதை அழைப்புன்னு சொல்ல முடியாது. அப்படியா? ஆமாம், இந்த அழைப்புக்கு அந்த தாளந்து உதவி செய்யுது. ஆமென். ரோட்லேயும் தான் அடிக்கிறேன், எல்லாம் இசை வாசிக்கிறேன், அது அழைப்பா. காலிங் இஸ் டிஃபரண்ட். நான் சொல்கிறேன், முதலாவது ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அழைப்பு அவன் கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துறது தான் அவனுடைய முதலாவது அழைப்பு. கிட்டார் வாசிக்கிறது அழைப்பு கிடையாது. அது வந்து பரிசுத்தமாக வாசிக்கலாம், தண்ணி அடிச்சுட்டும் வாசிக்கலாம், கிளப்லேயும் வாசிக்கலாம், சர்ச்லேயும் வாசிக்கலாம். ஸோ இன்றைக்கி நிறைய அழைப்புள்ள வாலிபர்கள் அவங்க வெறும் மியூசிக்லேயே இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க. சில பேரை நான் பார்த்துருக்குறேன், அவங்க பேசும் பொழுது அவங்களுக்குள்ள இந்த வேர்டுடைய நல்ல நாலேஜ் இருக்குது. ஆனால் கேட்டால் சொல்கிறாங்க, கடவுள் எனக்கு இந்த அழைப்பை கொடுத்துருக்குறாரு, அந்த வெளிச்சம் இல்லாமல் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவங்க அப்படி சொல்லப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓ, அப்படி போதிக்கப்பட்டிருக்கா? ஓகே, ஆமாம். இப்போ என்னையே எங்கள் ஊரில் இன்னும் சில பேர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா
பாஸ்டர் சொலமன் கேட்டிங்கன்னா தெரியாது, இவாஞ்சலிஸ்ட் சொலமன் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது, கீபோர்ட் சொலமன் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க வந்து கீபோர்ட் பிளேயிங்கை வந்து ஒரு அழைப்பாக பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உடனே அவங்க வந்து ஒரு ஸ்டெப்புக்கு போகிறதில்ல. காட் வந்து ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கிறாரு. யோசேப்புக்கு ஒரு ப்ராசஸ் வச்சார், தாவீதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சார், இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கிறாரு. அந்த ப்ராசஸ் பீரியட்டை வந்து நம்ம உடனே ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது, இது தான் அவனுடைய அழைப்புன்னு. ஸோ தாவீதுடைய பெற்றோருக்கு இருந்த பிரச்சனை அதுதான். அவன் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கண்கள் காண்றதை வச்சு அவங்களுடைய ஈசாய் தன்னுடைய மற்ற மகன்மாரை கொண்டு வந்து சாமியலுக்கு முன்பதாக நிறுத்துறாங்க. நம்ம கண் பார்க்கிறதையும் நம்ம அறிவு சொல்கிறதையும் அழைப்புக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க மியூசிக் வாசிக்கலாம், இது பண்ணலாம். இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் அவங்கள வந்து நம்ம இப்போவுமே அவங்களோட அழைப்பு என்னங்கிறத அவங்களுக்கு வந்து நம்ம காட்டி கொடுக்கணும், இல்லாட்டி நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் இப்போ சொன்ன உடனே எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. சங்கீதம் 22:30-31 ஒரு சன்னதி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சன்னதி என்னப்படும், அவரே வந்து இவற்றை செய்தார் என்று பிறக்கப் போகிற யாவருக்கும் அவருடைய நீதியை வெளிப்படுத்துவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஒரு தலைமுறையில் ஆண்டவர் வந்து ஒரு அழைப்பை கொடுத்தாருன்னா அது அந்த தலைமுறையோட நிற்கிறது இல்லை, அது பாஸ்டரிட்டி 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 பாஸ்டரிட்டியாக போகணுன்னு தான் ஆண்டவரோட அழைப்பு. ஆமாம். இப்போ எனக்கு ஒரு தனிப்பட்ட விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். அது எனக்கு கொஞ்சம் பர்சனலைஸ்டாகவே கேட்குறேன். எனக்கு ஹிந்து மதத்துலேருந்து நான் வந்தவன். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா எங்களை அங்கே ஹிந்துஸில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அங்கே விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், கந்தசஷ்டி கவசம், இப்படி ஸ்லோகங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 34 வயசு வரைக்கும் நான் இருந்த வாழ்க்கை. 35 தான் ரட்சிக்கப்பட்டேன். ரொம்ப ஆன்மீக பாடல்கள் அப்படின்னா சீர்காழி கோவிந்தராஜன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சவர் பித்துக்குழி முருகதாசன் ஒருத்தர் இருந்தார். இவர் பாட்டை தான் எங்கள் அப்பா கேட்டு நான் பார்த்துருக்கேன். அவ்வளோதான். அது கூட பாட்டு பாடுவாங்க, போட்டால் கேட்போம், அவ்வளோதான். இந்த கர்நாடக மியூசிக்கு, தியாகராஜ கீர்த்தனைகள் அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் அதை வாசிப்பாங்க, யாருக்கும் அது மாதிரி அனுபவங்கள் கிடையாது. இப்போ நிறைய பேர் அது கர்நாடிக்குள்ளே வர்றாங்க. இது என்னுடைய அனுபவம் ஹிந்துவாக இருக்கிறப்போ. 2015 என்னுடைய மனைவியை நான் திருமணம் பண்ணுறப்போ எனக்கு ஒரு புது அனுபவம் வருது. வீட்டுக்கு வர்றேன், திருச்சிக்கு வர்றேன், கிறிஸ்மஸுக்கு வர்றேன். நின்னா பாட்டு, உக்காந்தா பாட்டு, எந்திரிச்சா பாட்டு, படுத்தா பாட்டு, சாப்பிட்டா பாட்டு, தூங்குனா பாட்டு. அது பாட்டுன்னா இப்போ நீங்கள் பாடிட்டு பாதி விட்டிங்கன்னா மற்றவங்க இன்னொருத்தர் தொடர்றாங்க, அவங்க பாடி விட்டிங்கன்னா தொடர்றாங்க. சம்திங் வாஸ் அன்யூஷுவலாக இருந்தது. என்னடா இந்த குடும்பம், எல்லா குடும்பங்களையும் பாடுவாங்கன்னு தெரியும், பட் இவங்க பாடல்கள் வந்து என்ன ஒரு பாடிக்கிட்டே இருப்பாங்க, உடனே அவங்க அம்மா பாடுவாங்க, அண்ணா முடித்தவொடனே அதை கண்டினியூ பண்ணி அவங்க அண்ணி பாடுவாங்க, போய் பாடுவாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, பரமானந்த ஐயர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், பரமானந்த ஐயர். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, அந்த பாட்டு எழுதினவர். அதுக்கப்புறம் இந்த பாட்டு, அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே அப்படின்னு ஒரு பாட்டு. இப்படி கீர்த்தனைகள் எழுதினவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷனரி, அவர் பேர் பார்த்திங்கன்னா நல்ல பேர் தாமஸ் வாக்கர்னு ஒருத்தர் கூட திருநெல்வேலி மிஷனரியோட சேர்ந்து ஊழியம் பண்ணவர். சாது சுந்தர் சிங்கோட மீட்டிங்கில் பேசினவர் இந்த பரமானந்த ஐயர். இவர் யாருன்னா, இவருடைய கிரேட் கிரேட் கிராண்ட் டாட்டர் தான் என்னுடைய ஒய்ஃப் ஹேனா பால். இப்போது தலைமுறை அவருடைய பாடல்களை பாடுறாங்க. எத்தனையோ கிருப்பை பாடாத இப்போ நீங்கள் பாடுறீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் திருமணம் பண்ணிக்காமல் ஒரு ஆர்டினேஷன் எடுத்து ஒரு ராயபுரத்தில் ஒரு சர்ச்சில் இருந்து 87 வயசு வரைக்கும் அவர் ஊழியம் பண்ணி அவர் மரித்து போனார். ஆனால் அவருடைய சன்னதியில் யாருமே அந்த பாஸ்டரிட்டியை பிடிக்கலையே. ஏன் சங்கீதத்தில் இவ்வளோ தொய்வு வருது? ஏன்
பாடல்களோடு நிப்பாட்டிக்கிறாங்க. இப்போ கூட நான் சொன்னதுனால வெளியே தெரியுது. இப்போ என் மனைவி வந்து அதை தோண்டி எடுத்து கர்த்தர் அவளுக்கு அந்த தாளந்தை கொடுத்தா, அவள் ஒன்றும் செய்யலை. இப்போ சொல்லி இப்போ ஒரு பேட்டியில் நாங்கள் அதை வந்து சாட்சியாக சொல்கிறோமே ஒழிய, எல்லா சகோதரிகள் பாட்டோடு நிப்பாட்டிட்டாங்களே ஒழிய அந்த பாஸ்டரிட்டி வெளிப்படலையே. இப்போது பிரதர் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்களுக்குன்னு ஒரு மேண்டல்னு ஒன்று இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு பாஸ்டரிட்டின்னு வேணும் இல்லையா? ஏன் அது வரமாட்டேங்குதுன்னு கேட்குறேன். சங்கீதத்தில் நான் கேட்குறது, மற்ற ஊழிய அழைப்பை விடுங்க. பாடல்கள் வந்து ஒரு தடவை பாடுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பின்னால் வர்றவங்க, அது ஏன் இப்படி பிரதர்? அது இந்த மாதிரி எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். சரி, அது என்ன சொல்கிறது, அது தனிப்பட்ட நபர்களுடைய என்ன சொல்கிறது. இப்போ நான் வந்து தூர நோக்கோடு தான் எதை செய்தாலும், அதாவது விசேஷமாக கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷனுக்கு தூர நோக்கு இருக்கணும். அதாவது அவனுக்குள்ள அந்த பெருக்கத்தின் என்ன இருக்கணும். 2 விஷயம் பைபிள் சொல்லுது, நீதிமான் மரித்தும் பேசுகிறான். எஸ், அவன் எப்படி மரித்து பேச முடியும்? அவனுடைய அழைப்பை இல்லாட்டி அவனுக்குள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, கர்த்தர் கொடுத்துருக்கிற அழைப்பை அவன் போகும் பொழுது அடுத்த சந்ததி செய்கிறதுக்கு அவன் உருவாக்கிட்டு போகணும். நம்ம வேலை செய்துட்டு போகிறதில்ல, நம்ம வேலை செய்வதற்கு மக்களை உருவாக்கிட்டு போகணும். நான் பாடிட்டு போகிறதில்ல, ஆண்டோட கிருபையினால் என்னோட நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தில் உருவாக்க மறந்துட்டாங்களோங்கிறீங்களா, இல்லை இவங்க பிடிச்சிக்க மறந்துட்டாங்களா? பிடிச்சிக்கிறது எப்படி உருவாக்க முடியல? தாளங்க இப்போ 2 பேருமே ஒரு அழைப்புன்னு இருந்ததுன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தானே பிரதர் பண்ண முடியும். அது இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும் முக்கியம். அதே நேரத்தில் நமக்கு எல்லா ரீதியிலையும் எல்லா விஷயத்துலையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணுற பொறுப்பு நமக்கு இருக்குது. கட்டாயம் நம்மளை சுற்றி யாரோ ஒருத்தங்க இருந்து இருப்பாங்க. பவுல் சொல்கிறாரு, நீ என்னிடத்துல கற்றுக்கொண்டதை போதிக்கத்தக்க மற்றவர்களுக்கு அதை ஒப்புவீங்கிறது. அப்போ பவுல்கிட்ட தீமோத்தி எடுத்துட்டு மற்றவங்களுக்கு போதிக்கத்தக்கதான மக்களுக்கு என்ன சொல்கிறாரு? பேட்டர்னை பாஸ் பண்ணுங்கிறாரு. அப்போ அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது 100 மீட்டர்ஸ் ரேஸ் அல்ல, இட்ஸ் ரிலே. இயேசு கிறிஸ்துடைய வருகையில் தான் அந்த ரிலே முடியுது. அதுவரை எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஓடி முடிக்கிறவன் அத்தனை பேரும் அந்த பேட்டனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். அவங்க வந்து போகும் பொழுது, அவங்களுடைய ரேஸை முடிக்கும் பொழுது இன்னொரு ஆள் கையில் அந்த பேட்டன் இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து வெறும் பாடல்கள் மாத்திரம் இல்லை, எல்லாமே எல்லா அழைப்புக்குமே பொருந்தும். ஸோ அப்போது வந்து பாஸ் பண்ணாதது தான் குத்தம் இல்லையா? 2 விஷயம் நீங்கள் இருக்குது. பாஸ் பண்ணாததும் குத்தம், அடுத்த ஜெனரேஷன் அவங்கள கவனிக்காததும் குத்தம். ஆமென். ரைட். நான் சமீபத்தில் சில நான் எனக்கு 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு அவார்டு ஒன்று, சினி எல்லா அந்த சிங்கர்ஸ் இருக்கிறாங்கல்ல. அப்போ நான் பார்க்குறேன், அடுத்த ஜெனரேஷன், இப்போ இருக்கிற நான் மியூசிஷியனாக இருக்கிறனால நிறைய மியூசிக் சம்மந்தமாக விஷயத்த பார்க்குறேன். நான் திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறேன். அதில் வந்து சினியில் இருக்கிற இந்த ஜெனரேஷனில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த பழைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, 70s 90s 80s அந்த காலத்துலேருந்து மியூசிக் டைரக்டர்ஸை வந்து ஆனர் பண்ணுறாங்க. சினிமாவில் வந்து இன்றைக்கி போய் இருக்கிற ஏஆர் ரஹ்மான் கிட்ட கேட்டிங்கன்னா அவருக்கு முன்னே இருந்த எல்லா இசை அமைப்பாளர்களும் அவருக்கு தெரியுது. ப்ரொடியூசர்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, முன்னோர்கள் யார், அவங்க கிட்ட இருந்து இவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து இவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் சமீபத்தில் இந்த காலத்தில் இருக்கிற காஸ்பல் மியூசிக் டைரக்டர் கிட்ட, அதாவது நான் 80s 90s கொடி கட்டி பறந்த ஒரு மியூசிக் டைரக்டரை பற்றி கேட்டேன். அந்த மியூசிக் டைரக்டருடைய பேரை சொல்லி கேட்டேன். காஸ்பலில் அவர் தான் ஃபாதர் பெர்க்மன்ஸுக்கு, சாரா நவரோஜினிக்கு எல்லாம் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர். அவரை குறித்து இந்த காலத்தில் ஷைன் பண்ணிகிட்ருக்க ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு இவரை தெரியுமான்னு கேட்டேன். அவர் யாருன்னு கேட்குறாரு.
எப்படி பாஸ்டர் இது வந்து பண்ணுறது? ஆமாம், அதாவது வேதனையாக இல்லை, கேட்குறதுக்கே சங்கடமாக இருக்குது. எவ்வளோ தூரம் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வரும் பொழுதெல்லாம் எப்படி சொல்லுவான்னு கேட்டால், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, தேவன், யாக்கோபு என்பவர்களின் தேவன்னு அந்த ஜெனட்டிக்கை சொல்லித்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆனால் நம்ம சபையில் யாருமே இன்னைக்கு பெந்தகோஸ்த சபைகளில் அவங்க யாருமே அடுத்த சந்ததிக்கு அவங்களுக்கு முன்ன விதைச்சவங்கள, அவங்களுக்கு முன்ன வேலை செஞ்சவங்களை குறித்து சொல்லி கொடுக்கறது இல்லை. அதுக்கு எங்களுக்கு முன்ன ஒரு சந்ததி பாடுபட்டிருக்காங்க, அவங்க வேலை செய்திருக்கிறாங்க, அவங்க நிலத்தை உழுதுருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜெனரேஷனுக்கு தெரியுது இல்லை. ஏதோ அதனால தான் நம்ம ரொம்ப குதிக்கிறோம். ஏதோ நம்ம தான் இப்போ புதுசாக ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி. எனக்கு என்ன பிரச்சனைக்கிட்ட, நான் நிறையா அந்த என்ன சொல்கிறது, தகப்பன்மார்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொண்டதுனால எனக்கு வந்து தெரியுது. அது இப்போ எல்லாருக்கும் டீச்சர் வந்து யூடியூப் ஆகி போச்சு. யாருமே ஒரு ஊழியக்காரனுடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்டு வர்றது குறைவு இல்லைன்னு சொல்ல. இப்போ அந்த மாதிரி அந்த ஒரு சீஷத்துவம் இல்லாமல், சீஷத்துவம் இல்லை, சீஷத்துவம் வேணும். யூடியூபுக்கு சீஷத்துவத்தை கொடுக்க முடியாது, மென்டர்ஷிப் வேணும். அதனால தான் இன்னைக்கு ஸ்டில் என்னை வந்து மென்டர்ஷிப் பண்ணுறாங்க. என் பாஸ்டர் அவங்க என் பிரசங்க எல்லாம் நிறைய இடத்துல கேட்குறாங்க. ஏதாவது நான் வந்து ஒரு தவறான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டேன்னா அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, இதோட பின்னணி தெரியாமல் நீ பேசிட்டேன் பாரு, நீ ப்ரிப்பேர் இல்லாமல் போயிருக்கிறேன்பாங்க. ஸோ நான் என்னை வந்து இன்னும் சப்மிட் பண்ணியிருக்கிறேன். நான் இவ்வளோ பண்ணிட்டேங்கிறதுக்காக நான் வந்து அத்தாரிட்டிஸ் கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, அதுதான் உண்மை. என்னை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டில் கரெக்ட் பண்ணுறாங்க. மென்டர்ஸ் இருக்காங்க. ஆமாம், நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க எனக்கு. ஸ்ரீலங்காவில் பாஸ்டர் ராய்சேக்னு ஒருத்தர் இருக்கார். திடீர்னு கால் பண்ணுவார், எங்கே இருக்க, ஏன் இந்த நேரமாக வெளியே ஓடிக்கிட்டு இருக்கேன் பாரு. என்னை நிறைய ஊழியக்காரங்க மென்டர் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு நான் என்னை சப்மிட் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுடைய அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வேளை இவ்வளவு ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ஆண்டவருக்குள்ளே அந்த பயபக்தியாக அந்த ஒரு இது அது தழும்பாமல் ஒரு இந்த காலத்தில் இருக்கிற அந்த 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 ஒரு மேட்டுமையின் எண்ணங்கள் எதுவும் வராதபடிக்கு ஆண்டவர் உங்களை வந்து நீங்களை வந்து ஆண்டவர் கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கீங்களோ. நான் ஒரு முகஸ்துதிக்காக சொல்லலை, உண்மையாகவே நான் பார்த்த வரைக்கும் அது நீங்களாகட்டும், விஜயாரன் ஆகட்டும், எல்லாருக்கிட்டையுமே நான் பார்த்துருக்கேன். அவங்க அந்த தெரியுது அவங்களுடைய அழைப்பு என்ன, நம்ம எங்கேருந்து நம்ம வந்தோம் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக என் மனைவி இந்த ஒரு 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 ஆர்கன் வாசிக்கிறதுக்காக ஒருத்தங்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு இண்டிவிஜுவல் ப்ரேயருக்காக. அப்போது ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொல்கிறாரு, அக்கா ஹேனாக்கா, இங்கே இருக்கிற நீங்கள் கீபோர்டிஸ்ட்டு மியூசிஷியன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, இங்கே எல்லாமே வந்து மியூசிக் மினிஸ்ட்ரியில் விழுந்து போயிட்டாங்க எல்லாரும். திருச்சியில் மியூசிக் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவன் பூரா விழுந்துட்டான் அழைப்பில் இருந்து, அப்படின்னா பாவத்துக்குள்ளே போயிட்டான், யாரையும் நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்கள் ப்ரேயருக்கெல்லாம் கூப்பிட்றாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று அதை வந்து அத்தாரிட்டேட்டிவாக அந்த பையன் சொல்கிறான்னா சம்மேர் எங்கேயோ 1-2 நடந்துருந்துருக்கலாம். நான் சொல்கிறேன், இது வந்து லூசிஃபர் வந்து இந்த பதவியை வகித்ததுனால இந்த 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 இதுக்கு வந்து இந்த வர்ற அட்டாக்கா, இல்லை என்ன ரீசன், ஏன் இந்த மாதிரி உண்மை எல்லா ஏரியாஸ்லையும், நாட் ஓன்லி த மியூசிக், ரைட். இன்றைக்கி அநேக குடும்பங்கள் நாசமாக போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அவங்க மியூசிக் அடித்தனாலே. மியூசிக்கே சம்மந்தம் இல்லாதவங்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கி நாசமாக போயிட்டுருக்கு, பிரிஞ்சிக்கிட்டு இருக்கு. உண்மைதான். ஸோ என்னன்னு கேட்டால், நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயத்தை கவனிக்காமல், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அதாவது எல்லா ஏரியாவிலையும் என்னன்னு கேட்டால் சரியான வார்த்தை போதிக்கப்பட்டு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள நடத்துறதுக்கு நல்ல தகப்பன்மார் இருக்கணும், அவங்களுக்கு உதவி செய்ய. இப்போ என்னன்னு கேட்டால், மியூசிக்கில் ஒருத்தர் விழுந்து போகிறான்னா இருந்தால் எல்லாருக்கும் பிசாசு தான் காரணம். அதாவது எப்போ அவனுக்குள்ளே என்டர் ஆகுறான்னு கேட்ட பிசாசு, எப்போ அவனுக்குள்ளே மேட்டிமை வருதோ, மேட்டிமை வந்து பிசாசுடைய சிங்காசனம், தாழ்மை வந்து தேவன் இருக்கிற சிங்காசனம். அப்போ ஏன் மேட்டிமை வருதுன்னு கேட்டால், அவனுக்கு பழக்கம் இல்லை. ஒரு தலைமத்துவத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு பாஸ்டர் கீழே இருந்து அந்த பாஸ்டர் சொல்கிறத கேட்டு நல்லா சொல்கிறாரோ இப்படி சொல்கிறாரோ தெரியாது. சில நேரத்தில் நாங்கள் எங்களை எல்லாம்
எம்லியா நீ தெரியும்ல, அவங்க எல்லாம் சில நேரத்தில் ஒரு வேலை அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, சொல்லிவிட்டு அவங்க திரும்ப சொல்லுவாங்க ஏன் இதை செய்தம்பாங்க, எப்படி இருக்கும். அப்புறம் அவங்க திரும்ப சொல்லக்குள்ள அதை நாங்கள் மாற்றி செய்வோம். அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தோம் நாங்கள் 1 மாதம். ஸோ அவங்களோட நான் கிட்டத்தட்ட 2006 2006 2011 வரையும் நாங்கள் எவ்ரி இயர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். 666-777-888-999-10-10-10 11-11. இப்போது அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது நான் தான், கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறது, ரொம்ப ஏச்சி வாங்குறது நான் தான். சில நேரத்தில் பாதியில் போயிடலாமன்னு கூட இருக்கும். ஆனால் அன்னைக்கு அதெல்லாம் எங்களை மோல்ட் பண்ணிச்சு. நம்ம கரெக்டாக செய்தும் ஏச்சி வாங்குவோம். என்கிட்ட அவங்க சொன்னதை அவங்க மறந்துட்டு ஏன் இது இப்போ இங்கே கொண்டு வந்த, நீ ஏன் அவங்கள வர சொன்னன்னு கேட்பாங்க. ஆனால் இதெல்லாம் எங்களை மோல்ட் பண்ணிச்சு. அன்றைக்கி நாங்கள் எதிர்த்து அவங்களோட பேசி சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு பிரிஞ்சு போகல. அவங்க அந்த விஷனில் இருக்கிற அத்தனை நாள் 2011 வரையும் அவங்க அந்த விஷயம் செய்தாங்க. 2006 11 வரையும் அவங்கக்கிட்ட, அதாவது அவங்க அந்த ப்ரோக்ராம் செய்ய வரையும் அவங்களோட இருந்திருக்கேன். நிறைய இடத்துல இது வரும். சில நேரத்தில் அவங்க சொல்கிறது எனக்கு புரிஞ்சிக்காமல் வேற ஒன்று பண்ணுவேன். அவங்க ரொம்ப டைமில் ரொம்ப கான்ஷியஸ். அவங்களுக்கு 6னா 6 தான், 6 1 இல்லை, 6 5:59 இல்லை, 6னா 6. ஸோ எனக்கு என்னன்னு கேட்டால் 6னா 6:30 டைமில் எங்கள் 2 பேருக்கு நிறைய பிரச்சனை வரும். நான் ட்ரை பண்ணி போக பார்ப்பேன், என்ன தான் ஆனாலும் கடைசியாக அவங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது இதாகிடும். ஸோ ஆனால் நான் தான் வேலை செய்கிறேன். நான் தூக்கி எரிஞ்சு போட்டு வரலாம், ப்ரோக்ராம் நீங்களே பண்ணிக்கோங்க எரிஞ்சிட்டு போட்டு வரலாம். ஆனால் நான் பண்ணலை. அப்படி இருந்ததுனால அன்னைக்கு அவங்க நமக்கு சொன்ன காரியங்கள் நமக்குள்ள தாழ்மை உண்டு பண்ணிச்சு. தாழ்மைங்கிறது திடீர்னு அப்படியே மேலேருந்து வர்றதில்லை. அது நம்ம நடத்தப்படுகிறதுனால, நம்ம நடத்துகிறவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கறதுனால நமக்குள் உண்டாகிற விஷயம். ஸோ அப்படி எங்களை நடத்தினதுனால என்ன சொல்கிறது, மற்ற ஊழியர்களை நம்ம கனப்படுத்தி இன்றைக்கி நம்ம மற்றவங்களை நடத்தும் பொழுது அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக பாஸ்டர் சாம்பி இவங்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருந்தார். இப்போ எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் பாஸ்டர் சாலமனுடைய பாட்டு ஒன்று இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லா மியூசிக் டைரக்டரோட கோப்பப் பண்ணி போகிறீங்க. அது உண்மையாகவே ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். எல்லாருக்கும் அது அமையறதில்ல. அது நீங்கள் ஒரு வேளை அது மாதிரி பக்குவப்பட்டீங்களோ என்னமோ தெரியல. ஆரம்ப நாட்கள்ல இருந்தே அவங்க போதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமாம், அதான் என்னுடைய விருப்பங்கள். இது சொன்ன மாதிரி அதனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க. தேவன் முன்குறித்த காரியம் தான் இன்றைக்கி நடக்குது. திடீர்னு ஒன்று நடக்கலை. உலக தோற்றத்துக்கு முன்பதாக இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறதுக்காக அவர் முன்குறித்தார். ஆனால் அதுக்காக யோசேப்பை கொண்டு போன மாதிரி ப்ராசஸில் கொண்டு வந்தார். ஸோ என்ன சொல்கிறேன், 96 நான் மியூசிக் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். பாட்டு 97 பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். நானும் என்னுடைய அக்காவும் சிஸ்டர் எமிலியும் சேர்ந்து ஒரு பாட்டு எழுதணும் 97 சேனைகளின் கத்தாவேன. அது இலங்கையில் நிறைய சபைகள் அந்த காலத்தில் பாடுவாங்க. ஆனாலும் என்னுடைய பாடல் வெளிவரதுக்கு 2020 ஆச்சுது. 2020 தான் நான் என்னுடைய கத்தர் என்னை வெளியே கொண்டு வந்தார். அதுவரையும் நான் கீபோர்ட் சொல்லி கொடுத்தவன் ஷைன் பண்ணிகிட்டு இருப்பான், நான் பாட்டு சொல்லி கொடுத்தவன் கேசட் போட்டு எனக்கே சொல்லுவான், என்னென்ன இன்னும் இப்படியே இருக்கீங்கம்பா. எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதாவது ஃப்ளஷ் இருக்குல்ல, நம்ம 100% ஸ்பிரிட்டில் இல்லை, நம்முடைய மாம்ச சிந்தை வேலை செய்யத்தான் செய்யும், சுய என்ன மேலே வரத்தான் செய்யும். அப்போ சில நேரத்தில் யோசிப்பேன், என்னாண்டவர் இத்தனை வருஷம் இருக்கும், நம்ம சொல்லி கொடுத்து இங்கே வந்துட்டா நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம், நம்ம ஒழுங்காக வேலை செய்யலையா, நம்ம இதுக்காக பிரயாசப்படலையா, நமக்குள்ள 1000 பிரச்சனை. ஆனாலும் சகிச்சுக்கிட்டு பொறுத்துட்டு இருந்தேன். சகிப்புத்தன்மை இருந்து. ஆமாம், ஊழியத்தில் சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம் இல்லை. ஆமாம், இது வந்தாலும் அந்த சகிப்புத்தன்மை இருக்கும். கஷ்டம் வரும், சில கண்ணீரான சூழ்நிலைகள் வரும். மனுஷர் நம்மளை புரிஞ்சிக்காம பேசுவாங்க, அதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு நடக்குது அது மாதிரி? எக்கச்சக்கம்.
எனக்கு மாத்திரம் எல்லாருக்கும் அது நடக்கும், உங்களுக்கும் நடந்திருக்கும். நீங்கள் எப்படி இவ்வளவையும் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப ஈஸியாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறீங்க? இல்லை இவ்வளோ வளர்ந்துருக்கீங்க, இவ்வளோ பாடல்கள் பாடுறீங்க, இப்போயும் உங்களுக்கு ஏச்சு வருதுங்கிறீங்களே, அது ஒரு கட்டத்தில் நிற்காதா? அதாவது புரிஞ்சு கொண்டவங்க அதாவது என்ன சொல்கிறது, என்னுடைய வளர்ச்சியை அறிந்தவங்க அதுக்கேற்றபடி என்னோட நடந்து கொள்வாங்க. என்னுடைய வளர்ச்சி தெரியாதவங்க அவங்க வளர்ச்சியிலேருந்து நடந்துக்குவாங்க. அவங்களுக்காக அவங்க லெவலுக்கு இறங்க முடியாது. நீங்கள் அவங்க லெவலுக்கு இறங்க முடியாது அப்படின்னா, இப்போ அவங்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட தொடர்பில் மறுபடியும் இருப்பீங்களா, இல்லை அந்த தொடர்பை தள்ளி வைப்பீங்களா? எப்படி நீங்கள் அணுக முடியுங்க? நான் இன்ன வரைக்கும் யாரையும் தள்ளி வச்சதில்லை. பவுண்ட்ரிஸ்ன்னு வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ்ன்னு ஒன்று இருப்பாங்க, ஃபேவரைட்ஸ்னு சொல்லிட்டு பிரதர் ஆல்வில் சாலமன், இப்படி ஒரு சில பேர் இருப்பாங்க. உங்களை நல்லா அறிஞ்சிக்கிட்டவங்க, கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு மியூசிக் போடுறது ஒரு ஆசை, ஒரு ஆசீர்வாதம், வேறே வேவ் லென்த்தில் இருக்கும். சப்போஸ் மேபி உங்களை வச்சு வேறு மாதிரி பண்ணணும், கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி ஸ்பிரிட்டில் உங்களுக்கு நீங்கள் பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிற தேவ மனுஷங்கிறதுனால, பரிசுத்தாவி நடத்துதலில் விரும்புகிறதுனால கேட்குறேன். அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ண விரும்ப இல்லை சில பேர் நான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில பவுண்டரிஸ் வச்சுருக்கேன் பிரதர். நான் எல்லாருக்கூடையும் பிகாஸ் கர்த்தர் என்னை ஒரு ஓசிடிங்கிற கொடிய அரக்கன்லேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தார். ஸோ மை எமோஷன்ஸ் ஆர் வெரி ப்ரீஷியஸ். ஸ்டில் ஐ எம் டேக்கிங் டேப்லெட்ஸ். ஸோ அதனால் எனக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தான் நான் வச்சுக்கணும் டூஸ் அண்ட் டோன்ஸு. இப்போ எனக்கு டாக்ஸிக் பீப்புள்னு சொல்கிறோம் இல்லையா, சில பேர் பார்த்திங்கன்னா எடுத்தவுடனே டமால்னு அடிக்கிற மாதிரி ஆட்களெல்லாம் அவங்கள நான் நேசிக்கிறேன், ஆனால் தள்ளி வைக்க வேண்டியதாக இருக்குது சில நேரங்களில். தூரமாக இருந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்ல முடியுது, பிகாஸ் மை காலிங் இஸ் லைக் தட். ஆனால் சில பேர் இருக்காங்க, எல்லாரும் கூடயும் பிரதர் ஆல்பர்ட் சாரி பிரதர் நீங்கள் உங்கள் சாலமன் ராபர்ட் மாதிரி எல்லாருக்குமே எப்படி இங்கே குட் புக்ஸில் இருக்கீங்க, பொறாமையாக இருக்குது எனக்கு கொஞ்சம். ஸோ என்ன காரணம்? நான் சில வேதத்தில் சில கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுறேன். நான் விரும்புகிறேன் என்னுடைய லைஃப் ஸ்டைல் ஷுட் பி கிரைஸ்ட். ஜீசஸ்க்கு எல்லாரோடையும் போக முடியுது. அதனால் எனக்கு அவருக்கு அப்படி இருக்கலை. அவர் யூதாஸையும் வச்சுக்கிட்டு இருந்தார், காட்டி கொடுப்பான்னு சொல்லியே வச்சுக்கிட்டு இருந்தார், சொல்லியே வச்சுக்கிட்டு இருக்காரு. மறுதளிப்பான்னு தெரிஞ்சும் அவனை கூடயே வச்சுக்கிட்டு இருக்காரு. யூதாஸை கூப்பிட்டு சொல்கிறாரு, என் ஸ்நேகிதன்ங்கிறாரு. பேதுரு சொல்லுங்கிறாரு, கேபா நீ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்கிறாரு. சர்ச்சுடைய விஷன் அவன் கையில் கொடுக்குறாரு. அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தானேங்கிறாரு. பட் அவர் கூட வச்சுருந்தார். ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கான். அன்னைக்கு நமக்கு காட்டி கொடுத்தது தான் தெரியும். அதுக்கு முன்னையே அவன் கேரக்டரில் அது அவன் கேரக்டர் உண்மைதான். ஒரு மனுஷன் திடீர்னு கெட்டவன் ஆகிறது இல்லை, மாறல உண்மைதான். அவனுடைய கேரக்டர் தான் அப்படியே இருந்திருந்து ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க வைக்குது. ஸோ பிள்ளைகள்னாலும் அவங்க திடீர்னு உலகத்தில் போய் கெட்டு போகிறதில்ல. அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது, அதுதான் பைபிள் சொல்லுது, பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே சரியாக நடத்திட்டோம்னா அந்த பிள்ளை வளர்ந்து அதை விட்டு விடாது இருக்கும். நம்ம நடத்தாட்டி அது நடந்து போகும் எங்கே போகணுமோன்னு. அப்போ திடீர்னு ஒன்று நடக்கிறது இல்லை, எல்லாமே உள்ளே அது கற்பம் தரித்து ஒரு நாள் அது பாவமாக மாறுது, அது வெளிப்படுது. ஸோ அது திடீர்னு நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. அப்போ யூதாஸ்குள்ளே திடீர்னு அன்னைக்கு நடந்திருக்காது. அவன் தான் அதுக்கு ஏற்ற ஒரு மனுஷனாகவே வாழ்ந்திருப்பான். உண்மையா பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மனம் இருந்திருக்கும். உண்மைதான். ஸோ எனக்கு பெருசாக நான் ஹிஸ்ட்ரி மாதிரி பேச மாட்டேன். இல்லை, ஜான் மேக்காத்தர் அவர் எழுதின 12 ஆர்டினரி மென்னு ஒரு புக்கு. அந்த புக்கில் நீங்கள் சொன்னது அப்படியே லாஸ்ட்டில் தான் அந்த ஜூடாஸ் காரியத்தை பற்றி பேசியிருக்காரு. நீங்கள் சொன்ன கிட்டத்தட்ட நீங்கள் அனுமானத்தில் சொன்னீங்களோ ஏதோ ஒரு இதில் சொன்னீங்களோ தெரியல, அது உண்மைதான். ஃப்ரம் த பிகினிங் ஹி வாஸ் நாட் வெல், பட் தெரிஞ்சு ஹி வாஸ் இன்டென்ஷனலி கெப்ட் ஹிம். 2 காரணம், ஒன்று ப்ராஃபஸி நிறைவேறணும், ரெண்டாவது அவனுக்கும் டைம் கொடுத்தாரு. அவன் கடைசியில் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் அவர்களில் ஒருவரும் கெட்டு போகவில்லை. ஸோ அப்போ கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கலாங்கிறீங்களா? அதாவது கிறிஸ்துவ போல் நான் வாழணும் அப்படியா இருந்தால் சில நேரத்தில் நான் இந்த பீப்புளோட போய் தான் ஆகணும்.
அவங்கள தூக்கி தலைமையில் வைக்கிறது இல்லை, அவங்க நம்மளோட தான் இருப்பாங்க, அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. பட் நம்ம ஃபோக்கஸ் வந்து ஜீசஸுக்கு வந்து அவருடைய ஃபோக்கஸ் வந்து பிதா மேலே இருந்துச்சு. ஓகே, பிதா அவர் அனுப்புன காரியத்தின் மேலே இருந்துச்சு. யூதாஸ் மேலே இருக்கல, பேதுரு மேலே இருக்கல, அவரை கல்லெறியறவங்க மேலே இருக்கல, இவன் பேர் செபுவல்னால தான் பிசாசுகளை துரத்துறான்னு சொன்னவங்க மேலே இருக்கல. அவருடைய ஃபோக்கஸ் வந்து பிதா எதுக்காக தன்னை அனுப்புனாரோ அதில் இருந்ததுனால இது எதுவுமே அவர் பண்ணலை. இப்போ இந்த ஊழியத்தில் நான் ஒரு ஃபோக்கஸ்ட் வச்சுருக்கிறேன். அதனால் என்னோட அதிகமாக ட்ராவல் பண்ணுற பாச ஜிடி இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ட்ராவலை நான் போகிற சில சந்திக்கிற கடினமான சூழ்நிலை எல்லாம் தெரியும். ஆனால் பட் இது எதுவுமே என்னை பாதிக்க முடியல. ஏன்னா நான் ஒரு ஃபோக்கஸில் இருக்கேன். இந்த ஜேர்னியில் நான் விரும்புகிறேன் என் ஊழியம், என்னுடைய வாழ்க்கை. உங்கள் லக்கம் என்னன்னு பார்த்துட்டீங்க பிரதர். பார்த்துட்டீங்க, அதே பார்த்துட்டு இருக்கீங்க. முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆனால் அது பவுல் சொன்னார், அதை கடைப்பிடிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய துணை இல்லாமல், தேற்றரவாளன் இல்லாமல் நம்ம கடந்து போக முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு கடல் இது ஆண்டவருடைய தேவ. ஸோ நான் போகிற இடத்துல எல்லாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது சில இடத்துல சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், நான் தீர்க்க தரிசனம் சொல்ல ரொம்ப விரும்புகிறேன். அதை நான் ஹானர் பண்ணுறேன், தீர்க்க தரிசிகளை ஹானர் பண்ணுறேன். அற்புத அடையாளங்கள் சபைகளில் நடக்கணும், முடவர்கள் எலும்பி நடக்கணும், சப்பானிகள் நடக்கணும், குருடர்கள் பார்வை அடையணும், செவிடர்கள் கேட்கணும், ஊமைகள் பேசணும், மரித்தோர் எழும்பணும். இதெல்லாம் சபையில் நடக்கணும். ஆனால் இது எல்லாம் நடந்தும் ஒருவனுக்குள்ள கிறிஸ்து உருவாகாவிட்டால், ஒருவனுடைய கேரக்டர், ஒருவன் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாய் மாறாவிட்டால் அது எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது இருக்கணும். பட் நம்முடைய ஃபோக்கஸ் வந்து நம்முடைய சுபாவத்தில் நாம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறணும், அப்படியே கிறிஸ்துவின் சுபாவத்தை உடையவர்களாய் மாறணும். 1 பேதுரு 2:20 பார்க்குறோம், தேவன் பேரில் இருக்கிற பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு பிரீதியாக இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதில் என்ன கீர்த்தி? நன்மை செய்து பாடுபடும் பொழுது. அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா இருந்தால் அதையும் ஏற்றுக்கணும். நல்லது செய்யும் பொழுது நம்மளை கடுப்பேற்றுவான், நம்மளை பற்றியே போட்டு கொடுப்பான். ஸோ ஒரு காலத்தில் ஒருத்தர் என்னோட இருந்தார். நான் அவரை வந்து ஒரு இடத்துக்கு அறிமுகப்படுத்தி அவர் வந்து ஊழியத்தில் முன்னால் போகிறதுக்கு உதவி செய்வேன். அவர் போய் அங்கே போய் என்னைய அவங்களுக்கு இருக்கிற உறவை கட் பண்ணி விட்டுருவார். நல்லா என்னோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவரை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொன்னோன்னே இவர் எப்போ அங்கே போகிறாரோ அங்கே அன்னையிலேருந்து கட் ஆகிடும். ஸோ என்ன சொல்கிறேன், நான் அவருக்கு நல்லது தான் செய்கிறேன். ஆனால் அவர் வந்து செய்த காரியம் எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்லதுக்கு செய்கிறீங்க, நான் உங்களுக்கு அதை தீமையாக செய்யும் பொழுது நீங்கள் 100% அப்படியே ஆவிய உலகத்திலேருந்து ஏற்றுக்க முடியாது. எப்படி அதை எடுத்துக்கிட்டீங்க அந்த வழியை? இதுதான் இந்த வசனம் தான் நான் வந்து வாழ்க்கையின் அடிப்படையாக நான் நடக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். அதனால் மன்னிக்க முடிஞ்சது எல்லாரையும் இல்லை. அப்போ அதோட போகாது. அந்த சுபாவத்தில் நம்ம வெளிப்படும் பொழுது அதன் வெற்றியையும் காண முடியும், அதன் மேன்மை நம்ம காண முடியும். ஸ்தோத்திரம். ஸோ அது என்னை வந்து நான் ஒன்று அறிஞ்சிருக்கிறேன். எனக்கு விரோதமாக என்னத்தான் யார் என்ன பண்ணாலும் நான் கிறிஸ்துவின் சுபாவம் உடையவனாக இருக்க நான் முன்னேறி போய்கிட்டு தான் இருக்கிறேன். என் ஊழியத்தை நான் பாதுகாக்க ட்ரை பண்ணலை, என் பாட்டை நான் பாதுகாக்க ட்ரை பண்ணலை. கர்த்தர் அழைச்ச அழைப்பில் நான் வந்து அவருடைய பலத்தில், அவருடைய துணையோடு, அவருடைய கிருபையை சார்ந்து ஓடிட்டுருக்கேன். ஸோ ஐ எம் ஆல்சோ வீக் பர்சன். ஏசு சொல்கிறாரு, தேவனை தருவ ஒருவனும் அவரை தவிர ஒருவரும் நீதிமான் இல்லை. அப்போ எனக்கு இருக்குது, எல்லா உணர்வுகளும் எனக்கு இருக்குது, எல்லா சோதனையும் நானும் சந்திக்கிறேன். சில நேரத்தில் இப்படியே சாதுவில், சில நேரத்தில் நம்ம வாயிலையும் பேசிடுறோம், தவறாக பேசத்தான் செய்கிறோம், இல்லைன்ட்டு இல்லை. சில நேரத்தில் கோபம் வந்து ஏதாவது பேசிடும். ஆனால் ஒன்று தெரியுது, இது தவறுங்கிறத ஒத்துக்கொள்கிறேன். அடுத்த நிமிஷம் நீங்கள் ரிகன்சில் ஆகிடுறீங்கல்ல ஆண்டவர். ஆமாம். இப்போ காலையில் வரும் பொழுது கூட
நேற்று நானும் ஜிடியும் சில ஊழியர்களோடு உட்காந்து சில பாடல்கள் குறித்து நாங்கள் வார்த்தையின் அடிப்படையில் அந்த பாடல், ஆனால் இன்றைக்கி முழு சபை அகில உலகத்தில் இருக்கிற சகல தமிழ் திருச்சபைகளும் பாடுது, எல்லா பெரிய ஊழியக்காரங்களும் பாடுறாங்க. பட் வசனத்தோடு வந்து நிறைய எரர் இருக்குது. நாங்கள் பேசிட்டு வந்தோம், ஆனால் ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசிகிட்டு இருக்காரு. நான் காலையில் ஜிடியோட சொன்னேன், பாஸ்டர் நம்ம வந்து இனிமேல் எந்த பாட்டையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அது நம்ம வேலை கிடையாது. அவங்களுக்கு என்ன வசனத்தை குறித்து என்ன வெளிச்சம் இருக்கோ அதில் அவங்க பாடிட்டு போகட்டும், அவங்க எழுதிட்டு போகட்டும். நமக்கு என்ன வெளிச்சம் இருக்கோ நம்ம அதில் பாடுவோம். பார்த்தீங்களா, ஆவியானவர் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ அழகாக உணர்த்திருக்காரு, சட்டிலாக வந்த அந்த ஒரு காரியத்தை. ஆமாம், அதுதான் உங்களுடைய ஒரு பெரிய விஷயம். அது அந்த அந்த இன்னர் விட்னஸ்ன்னு சொல்லுவார் கென்னத் ஹேகன். அந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறப்ப நம்ம அதை திருத்திட்டோம்னா ஆண்டவர் அதுக்கப்புறம் கொடுக்குற மேன்மை மிக அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அதனால தான் பாஸ்டர் சாம்பியோட இருதயத்தில் நீங்கள் இப்போ இடம் பிடிச்சிங்களோ? எப்படி அவரை வந்து உங்களை வந்து அறிமுகப்படுத்தாத நாளே கிடையாது. உங்களை பற்றி சொல்கிறப்பவே அப்படி சொன்னார். அது என்ன பண்ணீங்க அவரை? எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து அவ்வளோ ஈஸியாக யாரையும் அத்தன்டிக் பண்ண மாட்டார் அவர். நான் 2000 வந்து அங்கே பைபிள் காலேஜில் வந்து படிக்க வந்திருந்தேன். யாரோட? சாம்பியோட? ஆமாம், 2000. நான் அநேக இடத்துல சொல்லியிருக்கிறேன். நான் நிறைய இடத்துல இந்த சாட்சி பப்ளிக்காக சொல்கிறது இல்லை. சொல்லுங்கள். சில பிள்ளைகள் ராங் அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க. நான் ஸ்கூலில் வந்து 8th 3 years தொடர்ந்து இருந்தேன். அப்போ எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு, இவருக்கு வந்து படிப்பு ஏற மாட்டேங்குது, ஏதாவது கைத்தொழில், இவர் வந்து எதிர்காலம் வீணாகிடக்கூடாது, ஏதாவது தொழிலை கற்றுக் கொடுங்க அப்படின்னு. அப்போ எங்கள் ஊரில் ராகம பாய்ஸ் டவுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த வெல்டிங், கார்பெண்டர், வயரிங், இந்த ஒர்க் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ எங்கள் அம்மா இன்னொரு பிரதரோடு என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்க்கறதுக்காக போன நேரம், அந்த டைம் வந்து அந்த பேட்ச் போய்கிட்டு இருக்கு. நான் இன்னொரு 6 month வெயிட் பண்ணணும். அப்போ என் பாஸ்டர் என்ன பண்ணாங்க, இல்லை இவன் வந்து வாழ்க்கை வீணாகிடக்கூடாது, பைபிள் காலேஜ் அனுப்புவோன்னு என்னை பைபிள் காலேஜ் அனுப்பி விட்டாங்க. ஸ்கூலில் படிக்காதவன் பைபிள் காலேஜில் எப்படி படிக்க முடியும்? நான் 3 மாதம் இருந்தேன். எங்கே? இவர் ஏஎஃப்டியில். ஓகே. அப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் என்னத்துக்கு வந்தீங்க, அநியாயம் தானே இவ்வளோ தூரம் டிக்கெட் போட்டு வந்தீங்க. ஏன்னா நான் நோட்ஸும் எழுத மாட்டேன். ஏன்னா அங்கே லெக்சர் பண்ணுறவங்க அவங்க வந்து 4வது வரி போயிட்டு மேலே அழிக்கக்குள்ளே அப்போ தான் 1வது வரி நான் எழுதிக்கிட்டு இருப்பேன் நோட்ஸும். அப்புறம் வந்து அந்த டைம் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து தங்கி படித்தாங்க நான் படித்த டைமில். அப்போ நான் படித்த காலத்தில் எனக்கு சீனியராக இருந்த பாஸ்டர் தான் பாஸ்டர் ரமேஷ், பெங்களூர் ரமேஷ். ஓகே. அவங்களுக்கெல்லாம் என் கதையெல்லாம் தெரியும். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வந்து எனக்கு விசாவும் பிரச்சனையாச்சு. அப்போ பாஸ்டர் ரமேஷ் அவங்க எல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், நான் அந்த டைம்லே மியூசிக்கில் எல்லாரையும் கவர்ந்துட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும். அப்போ எல்லாருக்கும் என்ன வச்சுக்கணுங்கிற விருப்பம். ஏன்னா காலையில் ஸ்டூடெண்ட் ப்ரேயரில் நான் தான் கிட்டார் வாசிப்பேன். நானும் அதான் சொல்கிறேன், எப்படியோ மயக்கிட்டீங்க அப்படின்னு. அப்போ ஆனால் பாஸ்டர் வந்து அதுக்கு வர மாட்டார். பட் அப்புறம் விசா ஒன்றும் பண்ண முடியல, நான் போயிட்டேன். ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் ஒரு வெட்டிங்கில் நான் ஒரு முறை அவரை சந்தித்தேன். அப்போ அந்த வெட்டிங்கில் வந்து சிஸ்டர் எமிலியோடைய மகண்ட வெட்டிங் ரிசப்ஷன் இங்கே நடந்துச்சு. யார்? சார்லிட. அப்போ அதில் வந்து நான் ஒரு சிலோன் பைலா, காஸ்பல் பைலா ஒன்று பாடினேன். பாஸ்டர் சாம்பி தான் அதுக்கு வந்திருந்தார். அது ஒரு சாட்டர்டே. அவர் சொன்னார், தம்பி நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் வந்து எங்கள் சர்ச்சில் அந்த பாட்டை பாடு. என்ன பைலா பாடுங்களேன் கொஞ்சம், 2 வரி. அது வந்து ஒரு லோவ ஆத்த மேத்த அசேகி, அது ஒரு கிறிஸ்மஸ் சாங். பாடுங்க. ಲೋವ ಆತ ಮ್ಯಾತ ಎಸೆ ಗೀತ ಪ್ರೀತಿ ನತ್ತಲೆ ಯಾವಿ ಯಾವಿ ಸೋಕ ಪಾವೇಲ ಸನಸಿ ಮಗೇನ ಸೊಂದುರು ಪಾಟ சீனை யாக்னோவே அசிரி சிறிய தேத்தையா மறந்துட்டு. சரி அந்த சரி. அதில் காயமு வாயமு நட்டமு சமதா விந்திமு சஹானே எக்வி இந்தலா
பாடுவோம் ஆடுவோம் ஒன்றாய் கூடி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று. அது அந்த அந்த டைம் மியூசிக்கோடு பாடும் பொழுது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அன்னைக்கு அந்த 2007 அந்த சண்டே வந்து பாட சொன்னார். பட் அவருக்கு பெருசாக என்னை பற்றி யாரும் டீட்டெயில் தெரியாது. நான் அங்கே பாடினோடனே கூப்பிட்டு பாட வச்சார் அடுத்த நாள். அதுக்கப்புறம் தொடர்பே இல்லை. அப்புறம் 2017 10 இயர்ஸ் கழிச்சு சார்ல்ஸ்ட மாமா வந்து பாஸ்டர் அலெக்ஸ் ஜோசப் அவங்க ஸ்ரீலங்கா வந்த பொழுது சார்லிட மொட்டை மாடியில் உட்காந்து அவர் வந்து என்னோடய மியூசிக்கில் கொஞ்சம் பாடணும்னு ஆசைப்பட்டாங்க. எனக்கும் ஆசையாக இருந்தது அவரோட உட்காந்து. இப்போ என்ன சார்ல்ஸ்க்கு தெரியும் நான் எழுதி வச்சுருக்கிற பாட்டெல்லாம். இப்போ சார்ல்ஸ் சொன்னால் இவர் நிறைய புது பாட்டு எழுதி வச்சுருக்கிறார், நான் அப்போ அவர் பாடி காட்டுங்கன்னொடனே நான் மலைகள் விலகி போனாலும் சிங்காசனம் விட்டுறங்கி இது அவர் தோள்கள் மேலே பாடி காட்டினோடனே அவர் சொன்னார், இவ்வளோ அழகான பாட்டு நீங்கள் ஏன் இதை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு. அப்போ பாட்டு பண்ணுறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, ஃபைனான்ஷியல் அந்த அளவுக்கு கிடையாது, எனக்கு வந்து ஐடியாவே இருக்கலை பண்ணுறதுக்கு. அப்போ அதனால் 2017 நானும் பாஸ்டர் அலெக்ஸ் ஜோசப் மொட்டை மாடியில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே கீபோர்டு வாசித்து சிங்காசனம் விட்டுறங்கி அதை பாடினோம். அப்புறம் வந்து மொட்டை மாடியில் போய் மலைகள் விலகி போனாலும் பாட்டு பாடி என்ன சார்ல்ஸ் சொன்னால், சித்தப்பா இது வந்து நீங்கள் பாடி சும்மா ஒரு யூடியூப்பில் போட்டு வைங்க, இல்லாட்டி இதை நீங்கள் வேறு யாராவது பாடிட்டாங்கன்னா அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு சொந்தமாகிரும், உங்களுக்கு பிறகு செய்யலாம் போயிடும், அவங்க உங்கள் மேலே என்னது இது ராயல்ட்டி பிரச்சனை கொடுத்துருவாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ நான் சொன்னேன் எனக்கு இப்போ யூடியூப் சேனலும் இல்லை. அப்போ நான் சொன்னேன் நீயே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி போடப்பான்னு. இப்போ அவர் ஒரு சேனலை ப்ரைவேட் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணி இதை போட்டு வச்சோம். அப்போ பாஸ்டர் சாம்பிக்கு வந்து இவங்க இந்த லிங்க் அனுப்பியிருக்கிறாங்க, பாஸ்டர் அலெக்ஸ் ஜோசப். எனக்கு தெரியலை இது எப்படி நடந்துச்சுன்னு, சமீபத்தில் தான் தெரியும். இவங்க தான் அந்த லிங்க்கை அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அவங்க அதை பார்த்துட்டு என் நம்பர் எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலை. அவங்க சிங்காசனம் விட்டுறங்கி பாட்டை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு 2018 ஒரு நாள் வந்து எனக்கு கால் வருது. அப்போ பிரைஸ் லார்ட் பிரதர், நான் வந்து பாஸ்டர் சாம்பிக்கு அதுக்கிறேன்னு. எனக்கு வந்து அது வந்து ஏற்றுக்க முடியலை, யாராவதுக்கு நம்மளை கலாய்க்கிறாங்களா, ஆனால் டோனெல்லாம் அப்படி தான் இருக்குது. உண்மையாக பாஸ்டர் சாம்பியா இல்லை கலாய்க்கிறாங்களா ரெண்டுமே தெரியலை. இந்த பாட்டு நல்லா இருக்குது, நாங்கள் எங்கள் சர்ச்சில் பாடலான்னு இருக்கோம், உங்களுக்கு கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இப்போ அவங்களா இருந்தால் நம்ம வந்து தப்பாக இதாகிடக்கூடாதே. ஓகே பாஸ்டர் பாடுங்கன்னா அதுக்கு மேலே ஒன்றும் பேசலை, நான் ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் சண்டே வந்து ஒரு 11 மணிக்கு விக்டோரியாக்கா கால் பண்ணுறாங்க. தம்பி பார்த்தியா, ஏஃப்டி லைவ் பார்த்தியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, உன் பாட்டு பாடினாங்க அப்படின்னு. அப்போ தான் போய் பார்க்குறேன், சிங்காசனம் விட்டுறங்கி பாட்டு பாஸ்டர் என்னை அறிமுகப்படுத்தி என் பேரை சொல்லி அன்றைக்கி அதை பாடியிருக்காங்க. அப்புறம் பாடிட்டு அன்னைக்கு அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு எங்கள் சர்ச்சுக்கு வந்து நீங்களே பாடணுன்னாரு. அதுதான் ஒரு 2018 அந்த அவங்க கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து நான் அவங்க சர்ச்சில் பாடியிருப்பேன். அதுலேருந்து அவருக்கு எனக்கும் டச் இருந்ததுக்கு பெரிய அவ்வளோ உறவு இருக்குல்ல. ஆனால் 2018 காட் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்தாரு. அந்த காலகட்டம் தான் நான் தொடர்ந்து பாடல்களை எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை அவர் எனக்கு உண்டு பண்ணார். சாங் சர்வீஸ்லையும் பாடுவார். ஆமாம், வேறொன்றை குறித்துனா அந்த பாட்டெல்லாம் வந்து அவர் பாடினதுக்கப்புறம் நீங்கள் பாடியிருக்கீங்க பார்த்தேன் நான். பட் உங்கள் வாய்ஸ் அவர் மாடுலேஷன் வேறு மாதிரி பாடுவார் அவர். ஆமாம், எனக்கு வந்து பாட்டு பிரதர், எனக்கு வந்து கிறிஸ்தவ வட்டாரத்தில் அவ்வளோ பாடல்கள் எனக்கு வந்து நட்ராஜ் முதலியார், அதுக்கப்புறம் இந்த சாரா நவரோஜி அம்மா, அப்படிப்பட்ட பாடல்கள் கேட்டு வர்றப்போ எனக்கு முதல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டு அப்படி பாட்டுனாலே ஒரு 15 GB ஃபிலிப்ஸ் ஐபாடில் வந்து ஃபுல்லாக ஏற்றி கேட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்பல் சிங்கர்னால் அது சாம்பி மட்டும்தான் அப்படின்ற ஒரு காலகட்டம். இப்போயும் அதுதான். அவர் மாதிரி இங்கிலீஷ் சாங்ஸை பாட முடியாது, கம்போஸ் பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்றது தான் எனக்கு. அதுக்கப்புறம் பாடல்கள் நிறைய பேர் வர்றாங்க, யாரையும் நம்மல நான் கிட்ட இருந்து பார்த்த ஒரு வியந்த தேவ மனுஷர் அவர் பாடினா ஆணு வாயை பொழுதுகிட்டே கேட்டேன். எனக்கு பாட தெரியாது, அவர் பாடினா எனக்கு ஒரு ஆசை.
ஸோ அவர் எங்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் அவருடைய ப்ராடக்டாக இருக்கீங்க. ஆமாம், அது அவரே சொன்னார் லண்டனில் லாஸ்ட் இயர். லண்டனில் ஒரு கான்ஃபரன்ஸில் 3rd டே வந்து அவங்களுக்கு இப்போது லாஸ்ட் இயரில் 2024 குட் ஃப்ரைடேக்கு நான் அவங்களுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன். கல்வாரி தியாகநாதன் கேட்ட கல்வாரி தியாகநாதனே எனக்காய் க்ரூசில் மறித்தீர். அப்போ அந்த பாட்டை அவங்க பாடுறாங்க. என்னை கீபோர்டு வாசிக்க சொன்னாங்க அந்த UK கான்ஃபரன்ஸில். அப்போ பாடமுன்னு சொன்னாங்க, இந்த பாட்டு வந்து சாலமன் ராபர்ட் தான் சொல்லிட்டு அவர் நிறைய பாடல்கள் எழுதுவார் வசனத்தை வச்சு. ஆனால் சாலமன் வந்து நான் கண்டுபிடிச்சாருன்னு அப்படின்னாரா? நான் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு தான். அதாவது எப்படின்னா, லைட்டை கண்டுபிடிச்சது தோமஸ் அல்வா எடிசன், சொலமனை கண்டுபிடிச்சது நான் தான் அப்படி. ஸோ அது உண்மை. ஆனால் நான் நிறைய பேர் முன்னால் பாடியிருக்கிறேன். நான் சொன்னேன்ல, இந்த மலைகள் விலகி போனாலும் எங்கள் ஊரில் எத்தனை முறை பாடியிருக்கேன் ஆனால் பட் காட் ரைட் டைமில் அதை அவருக்கு பாஸ் அலெக்ஸ் ஜோசப் வந்து அவர் வந்து யாருக்கு அனுப்பாமல் இவருக்கு அனுப்பி இவங்க மூலமாக அந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவர் வந்து இவர் வந்து தான் அப்படி அதை வந்து கொண்டு வரணும். முன்மொழிகிறதுக்கு யாராவது ஒரு தேவ மனிதன் வேணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்ச ரூபத்தில் வர்றப்போ அவருக்கு வந்து அவர் தேவ கிருபையினாலும் மனுஷ தயவு அவருக்கு. அப்போ மனுஷ தயவு இல்லாமல் ஒரு மனிதர் வர முடியாது. கர்த்தர் பயன்படுத்துகிறோம்னா அவங்கள தான் பயன்படுத்தணும். மனிதர் நான் அதை ரொம்ப நம்புகிறேன். தேவன், அதாவது சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தாவே எனக்கு யார் வேணாம், நீங்கள் போதும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னன்னா அவங்கள வச்சு தான் உனக்கு செய்ய முடியும். எங்கள் நம்பிக்கை மனுஷன் மேலே போகக்கூடாது. ஆனால் நாங்கள் ஒன்றை நம்பணும், கர்த்தர் மனுஷ தயவு ஒன்று பண்ணுறாரு, மனுஷருடைய தயவு நமக்கு வேணுங்கிறது. எஸ். ஸோ அது அந்த 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 விஸ்டம் இல்லாததுனால தான் இன்றைக்கி நம்ம நிறைய பேரை பகைச்சிக்கிறோம், நிறைய பேரை தூர தள்ளி வச்சிரும். ஜீசஸ்க்கு காட்டி கொடுக்குறவன் கூட தயவு பாராட்ட வேண்டி இருந்துச்சு. ஸோ சில நேரத்தில் நமக்கு தீமை செய்கிறவங்க கூட நமக்கு தேவையாக இருக்காங்க. யோசேப்புடைய சகோதரர் அவனுக்கு தீமை தான் செஞ்சாங்க. பட் அன்னைக்கு அவங்க தூக்கி அந்த இஸ்மவேலருடைய கையில் அவனை விற்று போடாமல் இருந்திருந்தா அவன் எகிப்துக்கு போயிருக்க மாட்டான். அவன் சிறைச்சாலைக்கு போயிருக்காட்டா அங்கே பானபாத்திரக்காரனை சந்திச்சிருக்க மாட்டான். அதான் ரோமர் 8:28 சொல்லுது இல்லை, அன்றைய மறுபடிய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இங்கிலீஷில் ஒர்க் டுகெதர்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் நமக்கு வேலை செய்யுது. அப்போ இதை நம்ம நம்பணும். யோசிப்பு அற்புதமாக சொல்கிறான் வந்து, நீங்கள் எனக்கு தீமைக்காக செய்த தேவன் நன்மையாக மாற்றினார், நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்கன்றோம். நீங்கள் இல்லை, தேவன் தான் என்னை அனுப்புனா. நீங்கள் நம்ம சொன்ன பார்த்தியா, நீ அப்படி பண்ண, கடவுள் எனக்கு என்ன செஞ்சார் பார்த்தியாம்போ. ஆனால் பட் யோசிப்பு அப்படி சொல்லலை, நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிருச்சு கடவுளுடைய கரம். அப்போ சமீபத்தில் நான் இலங்கையில் ஒரு சபை நடத்தி கொண்டிருந்த பொழுது அங்கேருந்து சில பேரால் எனக்கு அதை தொடர்ந்து நடத்த முடியாமல் போனது. அப்போ என்னுடைய மனைவி சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்கெல்லாம் நமக்கு வந்து உதவி செய்திருந்தா, இல்லாட்டி நம்மளோட அவங்க வந்து எதிர்த்து பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் நம்ம இன்றைக்கும் அந்த சபையை நடத்திட்டு இருப்போம் தானே அப்படின்னாங்க. அப்போ தான் நான் திரும்பி பார்த்தேன், அன்னைக்கு மாத்திரம் அவங்கெல்லாம் எனக்கு சார்பாக இருந்து என்னோட உதவியாக இருந்திருந்தா நான் இன்றைக்கி ஒரு 40-50 பேருக்கு ஒரு ஊழியக்காரனா அவங்களோட மாத்திரம் இருந்திருப்பேன். இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன். நான் இன்றைக்கி கர்த்தர் அநேக இடங்களுக்கு கொண்டு போகிறாரு. அன்னைக்கு அவங்க செய்தது நன்மைக்கு எதுவாக இருந்தது. அதனால நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க, ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர்றதுக்கு அது எனக்கு உதவி செய்தது. மனைவி பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபேமிலியை பற்றி எனக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும். ஆமாம், எனக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள். என்னுடைய ஊழியத்தில் வந்து தேவனுக்கு அடுத்ததாக என் ஊழியம் இவ்வளோ சக்ஸஸாக போகிறதுக்கு ஒரே காரணம் என்னுடைய மனைவி. சகோதரி பேர் என்ன மறந்துட்டேன் நான். டிலானி. என்னுடைய மூத்த மகள் பேர் டவீனா, என் இளைய மகள் பேர் டேனியலா. ஆமாம், அவங்க அம்மாவுடைய லெட்டரை வச்சு மற்ற 2 பேருக்கும் பேர் வச்சாச்சு. ஸோ சகோதரி உங்களுக்கு ரொம்ப பக்கபலம் இல்லையா? ஸோ என் மனைவியை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன், பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன்.
பல ஊழியக்காரங்களோட இது பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் சொன்னேன்ல, சில நேரத்தில் நமக்கு தீமையாக இருக்குது, ஆனால் அதுதான் நமக்கு நன்மையாக முடியுது. அப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நான் வந்து மியூசிக்கில் தான் என்னோடய ஃபோக்கஸ்டு இருக்கும். எனக்கு வந்து நீங்கள் கிட்டாரை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா விடிய வரையும் தூங்காமல் உங்களோட இருப்பேன், எத்தனை நைட் கேட்டாலும் இருப்பேன். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லாது, அப்படி ஒரு சீசன் இருந்துச்சு. ஆனால் நான் மேரி பண்ணொன்று திருமணம் ஆனதுக்கப்புறம், என்னுடைய முதல் மகள் பிறந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அந்த டைம் தான் எனக்கு கீபோர்டும் எனக்கு சொந்தமாக கீபோர்டு 2018 தான் கிடச்சிச்சு. ஸோ 2018 கீபோர்டு கிடச்சதுக்கப்புறம் நான் கீபோர்டை அப்படி எடுப்பேன். அப்போ தான் வைஃப் சொல்லுவாங்க, அந்த பேபிட கொஞ்சம் நெப்பியெல்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் கழுவி போடுங்க அப்படிம்பாங்க. அதாவது நானும் அவங்களும் மாத்திரம் தான் இருக்கேன், நாங்கள் 2 பேரும். அப்போ பேபியை வளர்க்குறதுக்கு அவங்க தனியாக முடியாது, நான் கட்டாயம் வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்போ அவங்க சமைச்சாங்கன்னா நான் பிள்ளையோட துணியை கழுவணும், அவங்க பிள்ளையோட துணியை கழுவுனாங்கன்னா நான் வீட்டை ஒதுக்கணும். ஸோ அவங்க இல்லாட்டி நான் கடைக்கு போய்ட்டு பொருள்வாங்க. நாங்கள் 2 பேரும் தான் தனியாக இருந்தோம் மேரி பண்ணி. இப்போயும் அப்படி தான் இருக்கோம். அப்பப்போ என்னுடைய சகோதரிமார் வந்துட்டு உதவி செய்துருப்பாங்க. பட் மற்றபடி நாங்கள் தான் 2 பேரும் தனியாக தான் இருக்கிறோம். அப்போ எனக்கு கொஞ்சம் அவங்க மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டே காட்டலை, நான் பாடுற பாட்டில் இன்ட்ரெஸ்ட்டும் காட்டலை. எனக்கு நம்ம தப்பான தீர்மானத்தை எடுத்துட்டோம் அப்படியெல்லாம் மனசில் ஓடுது. ஏன்னா எனக்கு ஏற்ற விதமாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் மியூசிக்கில் தான், நான் என்னுடைய என்ன சொல்கிறேன், என்னுடைய ஊழியமே இசையில் தான் இருக்குது. அவங்க இசைக்கு சார்பாகவே இல்லை. ஆனால் அவங்க அப்படி அவங்க பண்ணதுனால என்னாச்சு, மியூசிக்கில் இருந்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஆண்டோட வார்த்தைக்கு நேராக என் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. ஸோ மேபி அவங்க அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த அடிக்ஷனுக்குள்ளே போயிருப்பீங்க. மியூசிக் அடிக்ஷன், மியூசிக்கில் ஏதாவது நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஆனால் வார்த்தையில் வந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை போதகராக இருக்கீங்க, இவாஞ்சலிஸ்டாக இருக்கீங்க, பாஸ்டராக இருக்கீங்க, அண்ட் யூ ஆர் ஆல்சோ மியூசிஷியன் அண்ட் மியூசிக் டைரக்டர், எல்லாமே கம்போசர். என் ட்ரெஸ் சென்ஸில் வந்து எல்லாமே அவங்க வந்ததுக்கப்புறம் மாறிட்டு. அப்படியா? ஆமாம். லவ் மேரேஜ் என்ன சொல்கிறது, அவங்களுடைய ப்ரொப்போசல் வந்து எனக்கு 2007 வந்துச்சு. ஆனால் அந்த டைம் எனக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரொப்போசல் ஆகியிருந்தது. அது திருமணம் வரையும் போய் 2010 பிரேக்கப் ஆச்சுது. பட் நான் 2016 வரையும் அவங்க அந்த எனக்கு ப்ரொப்போசல் ஆனவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2016 வந்து நான் ஒரு நாள் திடீர்னு இவங்களுக்கு அடித்து கேட்டேன், நீங்கள் மேரி பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லைன்னு. அப்போ நான் டைரெக்டாக கேட்டேன், நான் இப்போ ஓகே சொன்னேன், உங்களுக்கு ஓகேன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க நீங்கள் எனக்கு ஓகே சொல்லாதீங்க, எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்னாங்க. அப்போ நான் அவங்க அப்பா கிட்ட அடித்து கேட்டேன், அங்கிள் இப்படி தான் உங்கள் மகளுடைய ப்ரொப்போசல் எனக்கு வந்திருந்தது. பட் அந்த டைம் எனக்கு ஒரு ப்ரொப்போசலாக இருந்துச்சு, அதனால் நான் வேணான்னு சொன்னேன். இப்போ எனக்கு அது பிரேக்கப் ஆகிட்டு, அது 2010 பிரேக்கப் ஆகிட்டுது. பிரேக்கப் ஆனது காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அந்த அம்மா ஒரு நல்ல தாய், ஒரு எந்த ஒரு பெண் பிள்ளையும் ஒரு ஆண்மகனுக்கு கொடுக்குற தாய். அந்த அவன் வந்து அந்த மாப்பிள்ளை இல்லாட்டி அந்த மருமகன் தன்னுடைய மகளை காப்பாற்றக்கூடிய ஆற்றலுள்ளவனாக இருக்கா நானும் பார்க்குறது. ஃபினான்ஷியல் பேங்க்கில் எவ்வளோ டிபாசிட் இருக்குங்கிறத பார்க்கல, பேங்க் அக்கௌண்ட்டே எனக்கு இல்லை. இப்போ அவங்களுக்கும் அப்போ திருமணம்னு வரக்குள்ளே தான் சில காரியங்கள் பேசும் பொழுது இது பண்ணும் பொழுது எனக்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இப்போயும் ஒன்றும் இல்லை, இனி எப்படி மகளை காப்பாற்றுவாங்கிற ஒரு பிரச்சனை. அவங்கள பொறுத்தவரை அவங்க பக்கம் நான் வந்து ஒரு தாயாக அவங்க ஓகே, நியாயமான ஒரு இது விஷயம். ஆமாம், இனி அவங்களுக்கு என்ன நம்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. எனக்கிட்டே ஒன்றும் இல்லை, நான் இனி அந்த நேரம் இல்லை, நான் அவங்க மகளை பார்த்துக்கிறேன். விசுவாசத்துலலாம் சவால் விட இல்லாது. ஏன்னா இப்போ அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக கேட்குறாங்க, ப்ராக்டிக்கலுக்கு விசுவாசத்தில் பேச இல்லாது.
அப்போ அந்த நாட்களில் எங்களுக்கு வேறு சொல்லி கொடுத்த ஊழியக்காரங்க கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சால் கர்த்தர் வந்து உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார், அவருக்கு ஊழியம் செய்கிறது போல் பெரிய காரியம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதை நம்பி நான் வந்து ஒரு மொபிட்டல் கம்பெனி, ஒரு சிம் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதையும் விட்டுட்டு வந்து ஃபுல்லாக மியூசிக் தான், ஃபுல்லாக ஊழியனா மியூசிக் ஊழியத்தில் தான் இருந்தேன். சர்ச்சில் என்ன நடந்தாலும் நான் இருப்பேன். பெண்கள் கூட்டத்திலே நான் தான் மியூசிக் வாசிப்பேன், ஆண்கள் கூட்டத்திலே நான் தான் வாசிப்பேன், தாய்மார் கூட்டத்திலே நான் தான் மியூசிக் வாசிப்பேன். எங்கள் சர்ச்சில் திங்கக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளும் ஏதாவது ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கும், அத்தனை நாளும் நான் இருப்பேன். ஆனால் அந்த நாட்களில் சர்ச்சுக்கும் வந்து அந்த நாட்களில் சர்ச்சுக்கு இருந்த ஒரு கன்செப்ட் என்னென்னு கேட்டால், பாஸ்டருக்கு மாத்திரம் அவங்க சர்ச் வந்து காணிக்க கொடுப்பாங்க, பே பண்ணுவாங்க. மியூசிஷியன் எல்லாம் ஊழிய கணக்கில் வரவே மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பாஸ்டர்ஸை விட ஊழியத்தில் ஏர்ன் பண்ணுறது மியூசிஷியன் தான். மியூசிஷியன்ஸ் அன்றைக்கி மியூசிஷியனுக்கு ஒன்றுமே கிடையாது. ட்ரெண்டு அந்த மாதிரி இன்றைக்கி ட்ரெண்ட் இருக்குது. மற்ற ரெண்டாவதும் இன்னைக்கு கொஞ்சம் இல்லை, ரெண்டு விஷயம் இன்றைக்கி அது தப்புன்னு சொல்லலை. நம்ம இந்த சந்ததியை வந்து நம்ம ஏன்னா மியூசிக்குங்கிறது ஸ்கில், அது அவங்க கையில் இருக்கிற ஒரு விதை, அவங்க அதை வச்சு தான் அவங்க சாப்பிடணும், அவங்களுக்கு ஆகாரம் அதனால தான் உண்டாயிருக்கும். ஸோ பாஸ்டர் வந்து வானத்திலேருந்து ஒன்றும் விழலை, அவருக்கும் மக்களுடைய காணிக்க சபையில் கிடைக்கிறத வச்சு தான் அவங்க அவங்களுடைய பிள்ளைகளை வளர்க்குறாங்க, அவங்க ஹவுஸ் ரெண்ட்டை பே பண்ணுறாங்க, வெஹிக்கிள் வாங்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஏதோ 100ல் 1-2 பாசஸ் பிஸ்னஸோ ஒர்க்கோ பண்ணிக்கிட்டு பண்ணுறாங்க, அது வேறு கதை. முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஜனங்கள் கொடுக்குற காணிக்கை, ஜனங்களுடைய ஜனங்கள் அவங்களுக்கு கொடுக்குறத வச்சு அவங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புறாங்க. கொடுத்தாகணும், ஏன்னா நமக்கு ஊழியம் செய்யப்படுது. சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும். அப்போ அதனால அவங்க பிழைக்க வேண்டியது தான். ஆனால் அதே தான் ஒரு ஃபுல் டைம் மியூசிஷியனாக இருந்தாலும் அவன் அதில் தான் பிழைக்கணும். அப்போ அது வந்து நமக்கு செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் ஊழியத்துக்குன்னு அவங்க வந்துட்டால் அவங்க அதையே முன்னுக்கு வைக்கக்கூடாது. உண்மைதான். இப்போ நானும் எப்படி வாழ்கிறேன்னு கேட்டால் எனக்கு வேறு ஜாப் ஒன்றும் இல்லை. எனக்கு நான் செய்கிற ஊழியத்தினால எனக்கு ஜனங்களுக்கு கொடுக்குற காணிக்கையில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன், ஃப்ளைட் பண்ணுறேன், ஃப்ளைட்டில் போகிறேன், வரேன், ட்ராவல் பண்ணுறேன், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், என் வீட்டு ரெண்ட்டை பே பண்ணுறேன். எல்லாமே ஜனங்கள் என்னுடைய ஊழியத்து நிமித்தம் எனக்கு அவங்க விதைக்கிற விதையினால், அவங்க காணிக்கையினால நான் வாழ்கிறேன். ஸோ அதே போல் எனக்கு மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கு நான் பே பண்ணுறேன். ஏன்னா நான் அதில் வாழ்கிற மாதிரி அவங்களும் அதில் நீங்கள் போஷிக்கப்படுறீங்க, மற்றவங்களையும் போஷிக்கிறீங்க. ஆமாம், உண்மைதானே? சரி, இப்போது இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறவங்களுக்கு வாலிபர்கள் நிறைய பேர் உங்களுடைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, உங்களை ட்ரெண்ட் செட் நீங்கள் டெம்ப்ளேட்டு நிறைய பேர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க உடல், பொருள், ஆவி எல்லாமே வந்து இசை அப்படின்னு நம்பி வர்றவங்களுக்கு ஒரு ஊழியக்காரனா, தேவ வசனத்தில் நிறைஞ்சிருக்கிற ஒரு தேவ மனுஷனா, அனுபவத்திலிருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அனுபவத்திலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மியூசிக் என்னை கைவிட்டுச்சு, தாளந்து என்னை கைவிட்டுச்சு, ஆனால் அழைப்பு என்னை கைவிடலை. ஆமென். மியூசிக் அது உங்கள் தாளந்தாக மாத்திரம் வைத்து கொள்ளுகிறது நல்லது. அதை உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் இல்லாமல் ஆக்கி கொண்டு இருக்கலானால் நிச்சயமாக அது ஒரு காலத்தில் உங்களை கைவிடும். ஆனால் காஸ்பல் ஃபீல்டில் கர்த்தருக்காக இசையில் ஊழியம் செய்கிறவங்க இசையோடு இருந்து விடாமல் கர்த்தரை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடையும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் எதிர்காலத்திலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ, எப்படி நடக்க வேண்டுமோ, எப்படி போனால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்குமோ அதை அவருடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்கும். ஆமென். ஆமென். அடுத்தது, நிச்சயமாக நீங்கள் என்ன ஊழியம் செய்தாலும் உங்களுக்கு ஒரு தகப்பன் வேணும், ஆவிக்குரிய தகப்பன் வேணும், உங்களுக்கு உதவி செய்ய, நாட் அடிமைப்படுத்த. 2 விஷயம் பாஸ். சில ஊழியக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, அடிமைப்படுத்திடுறாங்க. அதுவும் தப்பு. வி ஷுட் ஹெல்ப் தெம். பிள்ளையை யாரும் அடிமைப்படுத்த. 2வது நடக்கிறது தான் நிறைய நடக்குதுங்க. அதனால தான் பயப்படுறாங்க. ஃபோபியா மாதிரி வந்துருச்சு. ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. நாய் கடிச்சா நாய் கத்தாலே பயமாக இருக்கும். நாய் பக்கம் அந்த நின்றுச்சுன்னா அந்த பக்கம் போயிடுவான்.
அப்படி சில ஊழியக்காரங்க ஒரு சில 2 பேர் பண்ணுறதுனால மென்டர்ஷிப்பை பார்த்தாலே சில பேருக்கு பயம் வருது. ஆனால் மென்டர்ஷிப் இல்லாமல் இருக்க முடியாது. நான் பியானோ இவ்வளோ வாசிக்கிறதுக்கு காரணம் என் பாஸ்டர். ஆனால் என் பாஸ்டருக்கு சி நோட் தெரியாது, மியூசிக் தெரியாது. ஆனால் அவர் எனக்காக இன்வெஸ்ட் பண்ணி வீடியோ டேப் கொண்டு வந்து அதை டிவியில் போட்டு என்னோட உட்காந்து அந்த அவர் வாசிக்கிறத பார்க்க வச்சு என்னைய ட்ரெயின் பண்ணார், உருவாக்குறாரு. ஸோ மென்டர்ஷிப் நிச்சயமாக வேணும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கண்டிக்கிறதே மென்டர்ஷிப்னு இல்லை. யூ ஷுட் சிட் வித் தெம். அவங்களோட உட்காரணும், அவங்களுக்கு நர்ச்சர் பண்ணணும். ஒரு பிள்ளைய நடத்துகிற மாதிரி நடத்துனா அவங்களும் அப்படி இருப்பாங்க. என்னோட சில பேர் ரொம்ப காலமாக இருக்கிறாங்க. ஏன்னா நான் அவங்கள அப்படி தான் நடத்துகிறேன். அவங்கள வார்ன் பண்ணுறதை விட அவங்கள ஒரு ஃபாதர் ஃபிகர்லேருந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவங்க என்னோட இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். சில பேர் ஃபோன்லேயே இருந்தவங்க இப்போ ஃபோனை விட்டு நிறைய வெளியே வந்துட்டாங்க. ப்ரைஸ் காட். ஃபோனே பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ பைபிளில் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்கள் மென்டர்ஷிப் ப்ரைஸ் காட். ப்ரைஸ். ஏன்னா தகப்பன்மாரும் பிள்ளைகளைப் போல் அவங்க நடத்தணும், அடிமைகளை நடத்துகிற மாதிரி நடத்தாமல். அப்போ அவங்களும் சப்மிட் பண்ணுவாங்க. ப்ரைஸ் காட். ஸோ இந்த காலத்தில் வாலிபர்கள் நிறைய காரியங்களை பார்க்குறதுனால அவங்கள நிறைய காரியம் நிறைய பேர் சொல்லுவோம், அந்த காலத்தில் நாங்கள் அந்த காலத்தில் உங்களுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்கு அந்த காலத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதே பெரிய கஷ்டம். அந்த போடுற கடிதம் என்னைக்கு போய் சேருதோ தெரியல. இன்னைக்கு ஒரே நேரத்தில் 5 லவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு ஃபோன்லேயே 2 லவ் பண்ணலாம், 2 ஃபோன் வந்தால் 5 பேரை லவ் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு சோதனை அதிகம், பிரச்சனை அதிகம். தே ஃபேஸிங் so many struggles. ஸோ அந்த காலத்தில் பேசாமல் நீங்களும் இந்த காலத்தில் இந்த காலத்துக்கு ஏற்றபடி உங்கள் பிள்ளைகளாய் அவர்களை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளை நடத்துகிறது போல நடத்துங்க. அவங்களும் தகப்பன்மாரை ஏற்றுக்கொள்கிறது போல ஏற்றுக்கொள்ளுங்க. சபை நல்லா வளரும், முதிர்ச்சி அடைந்தவங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் சாலமன் ராபர்ட். உங்களுடைய இந்த அருமையான இந்த நேர்காணலை கர்த்தர் இந்த நாளே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணார். எனக்கு ஒரு பாட்டு வேறொன்றை குறித்து நான் அந்த பாட்டை பாடி ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. ஓகே. வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன் கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டேன் அவரின் கிருபை அல்லாமல். என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காத்த வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன் கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். தள்ளப்பட்டிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி யாரும் அறியாத என்னை இவ்வளவாய் உயர்த்திய அன்பை. தள்ளப்பட்டிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி யாரும் அறியாத என்னை இவ்வளவாய் உயர்த்திய அன்பை. வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டேன் கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டேன் அவரின் கிருபை அல்லாமல். Praise God, praise God, praise God, praise God. Thank you so much. God bless you. ரொம்ப சந்தோஷம் நீங்களோட வந்தது. Thank you. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுங்க எங்கள் வியூவர்ஸ்க்கு பார்த்துட்டு. நல்ல பிதாவே, எமக்கு கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம். நீர் எப்பொழுதும் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன், எங்கள் இருதயத்தின் சத்தத்தை அறிகிற தேவன், எங்கள் வாயில சொற்புறவாததுக்கு முன்பதாகவே அதை அறிந்திருக்கிறீர். அவ்வளவு எங்கள் மேலே கவனம் வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் உம்மை அறிகிற அறிவிலே வளர உதவி செய்வீராக. கர்த்தாவே, நாளுக்கு நாள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்து
ஆண்டவரே கிறிஸ்துவை போல மாறத்தக்கதாக அவர்களுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொரு நாளும் முகம் கொடுக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் கிறிஸ்து எப்படி மேற்கொண்டாரோ, எப்படி ஜெயித்தாரோ, எப்படி அதை ஆண்டவரே அதை தாண்டினாரோ, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ, அப்படி நீங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறீர், ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கிறீங்க. இந்த பூமியில் உங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட்டை வச்சுருக்கீங்க. அவங்கவுங்க அசைன்மெண்ட்டை அவங்கவுங்களுக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கையில் ஆண்டவரே அவங்க கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள்ளவும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழவும், தேவனுடைய அனுக்கிரகங்களை பெற்று வாழவும், கர்த்தருடைய நாளுக்கு நாள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆண்டவரே இந்த சேனலை நடத்துகிற அன்பு பாஸ்டருக்காக, சிஸ்டருக்காக நன்றி. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, இன்னும் லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. இது ஒரு சாதாரணமான ஒரு காரணமாக இருக்காமல் ஆண்டவரே தாக்கங்களை உண்டு பண்ணத்தக்கதாய், மாற்றங்களை உண்டு பண்ணத்தக்கதாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். நீர் எங்களிலே பெருகுவீராக. கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் புகழ்ச்சியும் என்றென்றைக்கும் உமக்கே. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you pastor. Thank you so much. பிரியமான ஜனங்களே, இந்த நேரத்தில் கூட அன்பு பாஸ்டர் சாலமன் ராபர்ட் அவர்களுடைய இந்த நேர்காணலை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். அநேகருக்கு இது ஒரு பெரிய ஒரு வாலிபர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக இருக்கும். ஒரு பாடல் எழுதுகிறவர் மாத்திரமல்ல, வார்த்தையிலே நிலை பெற்றிருக்கிற ஒரு நல்ல தேவ மனிதர், நற்சாட்சி உள்ளவர். இவருக்காக ஜெபம் பண்ணுங்க, இவர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னும் அவர்களை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதங்களாக வைக்க வேண்டும் என்று இந்த நாட்களிலே அவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள தேவ பிரசன்னம் உங்களை பாதுகாப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.